ஓகே. இப்போ திருக்குறள். இப்போ திருக்குறளை வந்து நம்ம படிக்கும்போது முதல்ல விளங்கிக் கொள்ளணும். சரி, அரசியல் பகுதிக்குள்ள தான் இது அரசியல். இப்போ அரசியலுங்கிறது என்னன்னு கேட்டால், மக்களின் நலனை பேணி பாதுகாப்பதற்காக அஹ், முதன்மையாக மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அரசன். சரி, அவன்ட தன்மை எப்படி எப்படி இருக்கணும், அந்த அரசனோடு இருக்கக்கூடிய அமைச்சன், அமைச்சன்ற தன்மை எப்படி இருக்கணும், எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ம், இந்த இயல்ல அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஓகே. அப்ப சொல்லுங்க பாப்போம். நீங்க முதல்ல சொல்லுங்க. முதலாவது அதிகாரம் என்ன? முதலாவது அதிகாரம் என்ன? பேசணும் நீங்க. முதலாவது அதிகாரம் என்ன? அறிவு அறிவுடைமை. அறிவுடைமை. அப்ப நம்ம அதை கொஞ்சம் அறிவுடைமை. பார்த்தோம். அறிவுடைமை. அப்ப அறிவுடைமை அதிகாரம் முதல்ல. அப்ப அதிகார வைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதிகார வைப்புன்னு என்ன? அதிகார வைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதிகார வைப்புன்னு என்ன கேட்பாங்க. அதிகார வைப்புன்னு கேட்பாங்க. என்ன அதிகார வைப்புனா? அதாவது அறிவுடைமை அதிகாரம் ஏன் ஃபர்ஸ்ட்ல வைக்கப்பட்டது? முதலாவது வைக்கப்பட்டது. 10 அதிகாரத்துல ஏன் ஃபர்ஸ்ட்ல அறிவுடைமை வைக்கப்பட்டது? அதுக்கான காரணத்தை நீங்க நிறுவனம். அதுக்கு அடுத்தது என்ன அதிகாரம்? அறிவுடைமைக்கு அடுத்து குற்றம் கடிதல். குற்றம் கடிதல். சரியா? குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரம் ஏன் அங்க வைக்கப்பட்டது? ஏன் வைக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த விளங்குதா? அப்ப அறிவுடைமை பக்கத்துல ஏன் குற்றம் கடிதல் வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அப்ப நீங்க ஒண்ணுன்னா சொல்லுங்க, நான் இந்த விளக்கத்தை சொல்லிட்டு போறேன். சரியா? ஓகே. முதலாவது அதிகாரத்தை சொல்லுங்க. முதலாவது அதிகாரத்தை சொல்லுங்க. என்னது? அறிவுடைமை. இப்ப அறிவுடைமை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு அரசன் அல்லது ஒரு அமைச்சன். சரியா? ஒரு 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 அதாவது சொல்லுவாங்க, சமூகத்தில் ஒருவனாய் இருப்பதை விட சமூகத்திற்கு ஒருவனாய் இருப்பது தான் சிறப்பு அப்படின்ட்டு. அப்ப மக்கள் எல்லாரும் சமூகத்தில் ஒருவராக இருக்கின்ற நிலையில் சமூகத்திற்கே ஒருவனாக இருக்கக்கூடியவன் தான் அரசன் அல்லது அமைச்சன். சரியா? எனவே அவர்களை வழிநடத்தக்கூடிய அரசன் அவர்களது பிரச்சனைகளை போக்கக்கூடிய அல்லது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நல்வழிப்படுத்தக்கூடிய அரசன் மக்களுக்கு நிகராக அல்லது சாதாரண ஒரு மனிதனுக்கு நிகராக இருக்க இயலாது. சில விஷயங்கள் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணும், கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும். அவங்களை விட ரெண்டு தராசில் வைக்கணும், சமனாக இருக்கக்கூடாது. அதே ஒரு அரசன் எப்படி எப்படி இருக்கணும், எப்படி எப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைமை. அதே போல ஒரு அமைச்சன், அது அமைச்சனுக்கு எடுத்துக்கொள்ளணும். அமைச்சனும் வந்து என்னது, அரசனுக்கு நிகரானவன் தான். சரியா? அரசனை வழிப்படுத்தக்கூடியவன் தான். சரியா? ஓகே. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நல்லா கவனிச்சு கொள்ளணும். முதலாவது, அவன் அறிவு ஜீவியாக, அறிவுடையவனாக, பகுத்தறியக்கூடிய ஆற்றல் உடையவனாக சரியா இருக்கணும். சரி, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கணும். எனவே அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாட்டி அவன் என்ன செய்யலாது, நல்வழிப்படுத்தி கொண்டு போக இயலாது. அரசை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு கஷ்டம். அதனால அறிவு இருக்கணும். ரெண்டாவது அதிகாரத்தை சொல்லுங்க. குற்றம் கடிதல். குற்றம் கடிதல். எனவே இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமூகத்தில் முதன்மையானவனாக இருக்கக்கூடிய அரசன் அல்லது அமைச்சன் என்ன செய்யணும்னு கேட்டா, குற்றம் செய்யக்கூடாது, தவறுகள் செய்யக்கூடாது. தவறுகள் என்கின்ற போது நிறைய தவறுகளா இருக்கலாம். அது காம ரீதியான விடயங்கள், குரோத ரீதியான விடயங்கள், களவு, பொய், சரியா, நிறைய விஷயங்கள். சரியா? லஞ்சம் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. குற்றங்களை வந்து என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. சாதாரண மனிதன் செய்தால் அது சாதாரணமாக போயிடும். ஆனால் ஒரு அரசன் தவறு செய்யும் போது அது பெரிதாக பேசப்படும். எனவே அவன் குற்றம் செய்யக்கூடாது. எனவே இந்த குற்றம் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அரசன் வரும்போது சாதாரணமாக குற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரியா? எனவே அதனை தவிர்க்கணும். அதான் குற்றம் கடிதல்னா என்ன செய்யணும், குற்றத்தை செய்யாமல் தவிர்க்கிறது தான் குற்றம் கடிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? எனவே அதற்கு அடுத்த அதிகாரம் என்னது? பெரியாரை துணை கொடல். எனவே குற்றத்தை குறைக்க அல்லது செய்யாமல் இருப்பதற்கு ஒரு சீனியர்ஸ், அதாவது என்ன இதுக்கு முன்பு இருந்தவர்கள் அல்லது சான்றோர்கள், அவர்களோட ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். அவங்க சொல்லுவாங்க, நல்வழிப்படுத்துவாங்க. சரி, இப்படி இப்படி செய்யுங்க, இப்படி இப்படி செய்யாதீங்க அப்படின்னு. எனவே பெரியவரின் துணை வந்து நமக்கு கட்டாயம் வேணும். சரியா? பெரியவரை துணை கொள்ளணும். அடுத்து அடுத்த அதிகாரம் சிற்றினம் சேராமை. சிற்றினம் சேராமை. அப்ப சிற்றினம் சேராமை என்கின்ற போது எப்படி நம்ம வந்து ஒரு குற்றத்தை குறைத்துக் கொள்ள குற்றத்தை நீக்கக்கூடிய வகையில செயற்படுறதுக்கு பெரியோரின் துணையை நாடினோமோ, அதே போல நம்ம என்ன செய்யக்கூடாது, சிறியவர்களுடன் நெருங்கக்கூடாது. சிறியவர்கள் அல்லது சிற்றினம் எனப்படுபவர் யாருன்னு கேட்டா, அந்த தீய வழியில் ஈடுபடக்கூடியவர்கள். சரியா? சிற்றினம்ங்கிறது சாதிய அடிப்படையில் உள்ளவங்க இல்ல. இது வந்து அந்த தீய இழிகுணம் படைத்தவர்கள். சரியா? இழிகுணம், அதாவது தீய குணங்களை உடையவர்கள், தீய செயற்பாடுகளுக்குரியவர்கள். அவர்களோட என்ன செய்யக்கூடாது, சகவாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே அதான் சிற்றினம் சேராமை. அதை நம்ம கட்டாயம் படிக்கணும். இன்னும் வரல அது. அதுக்கு அடுத்து தெரிந்து செய்வகை.
தெரிந்து செயல் வகை. தெரிந்து செயல் வகை என்ன? ஒரு விடயத்தை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, ஆய்ந்து அறிந்து செய்யணும். ஒரு அமைச்சன் ஒரு அரசன் ஒரு விஷயத்தை என்ன செய்யணும்? ஆய்ந்து அறிந்து செய்யணும். ஆய்ந்து அறிந்துனா எது நல்லது எது கெட்டது, எப்படி செஞ்சா நல்லா இருக்கும், சரியா, நிறைய பேருக்கு எப்படி அந்த பயன் போறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், சரியா, அது எல்லா விஷயங்களும் ஆய்ந்து அறிந்து செய்யணும். சரியா, தெரிந்து செயல் வகை. அடுத்து சொல்லுங்க, அடுத்த அதிகாரம். வழி வெளியேறிதல். வழி அறிதல். வழி அறிதல் என்னது? இப்ப இப்ப இது வந்து இவ்வளவு நேரம் வந்து பார்த்ததெல்லாம் அரசன் பண்போட சம்மந்தப்பட்டு. இனி வந்து ஒரு அரசன் வந்து இப்ப இருக்கிற ஜனாதிபதி பிரதமருக்கு மாதிரி இல்லை. முன்ன முன்ன வந்து என்ன கேட்டா, அந்த ஆட்சியை தக்க வைக்க கொள்வதற்கு என்ன செய்யணும்? ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளணும். இன்னொன்னு விஸ்தரிக்கணும். அப்ப போர்கள் நிறைய நடக்கும். தனது வீரத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும்? போர் புரிந்து நாடுகளை கைப்பற்றக்கூடிய நிலைமையில ஒரு வீரம் பொருந்தியவனாக அரசன் காணப்படும். போர் வந்து ஒரு வீரத்தின் சின்னமாக காணப்படும். எனவே ஒரு அரசன் இன்னொருவருடன் போருக்கு போகும்போது, இன்னொரு நாட்டினரோடு அல்லது இன்னொரு அரசனோடு போருக்கு போகும்போது வலிமையை அறிய வேண்டும். வலிமை என்கின்ற போது அந்த யுத்தத்துக்கு போகும்போது தனது வலிமையை முதல் அறியணும். சரி, இவர்களுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிறது ஏற்ற மாதிரி தனது வலிமை எப்படி இருக்கு, அவனோட போர் செய்யும்போது நமக்கு சாதகமா வருமா பாதகமா வருமா. எனவே வலிமை அவனோட, அதாவது எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய அரசனோட வலிமை குறைந்தால் அங்க போருக்கு போகக்கூடாது. அதே வலிமை அதிகமாக இருந்தால் என்ன செய்யணும்? போருக்கு போகலாம். அப்ப அது மட்டும் இல்லாமல் தனது வலிமையும் பார்க்கணும், எதிரணியில் உள்ள அரசனின் வலிமையும் பார்க்கணும். எனவே அதை ஒப்பிட்டு பார்த்து தான் என்ன செய்யணும்? போருக்கு போக வேண்டும். வலி அறிதல், வலிமை அறிதல். சரியா, அது அடுத்த அதிகாரம். அடுத்து காலமறிதல். காலமறிதல். காலம் அறிதல். காலம் அறிதல் என்றால் காலத்தை பார்க்கணும். இந்த காலம், அந்த போர் புரியக்கூடிய அந்த கால நேரம் எப்படி, எந்த காலத்துல போனா நல்ல நமக்கு சாதகமா இருக்கும், சரியா, அந்த மாதிரி விடயங்கள் தான் என்னது, அந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காலம் ரொம்ப முக்கியம். அந்த அந்த கால பகுதி, எந்த கால பகுதியில போனா நமக்கு சிறப்பா இருக்கும், அதான் காலம் அறிதல். அடுத்து இடனறிதல். 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 இடனறிதல் என்றால் அந்த இடம் எது. இப்ப வந்து ஒரு அரசன் வந்து போருக்கு போகும்போது இப்ப இப்ப எங்க ஏரியா உள்ள வராதுன்னு சொல்லுவாங்க தானே, எங்க ஏரியா உள்ள வராது அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு. சரி, அப்ப என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம வந்து ஒரு போருக்கு போகும்போது, இப்ப கிரிக்கெட் மேட்சே வைங்களேன். கிரிக்கெட் மேட்ச் விளையாடும்போது பாருங்க, அந்த குறிப்பிட்ட நாட்டில் வைக்கும்போது, இப்ப இலங்கை அணியும் இந்திய அணியும் விளையாடுதுன்னா, இலங்கை அணி விளையாட இலங்கை அணியிட இலங்கையில் உள்ள அந்த மைதானத்தில் விளையாடும் போது யாருக்கு வாய்ப்பு கூட, வெற்றிக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு கூட இருக்கும்? இலங்கை அணிக்கு தான். இலங்கை அணிக்கு. ஏன்னு கேட்டா அது அவங்களுடைய பரிச்சயமான ஒரு இடம். எனவே தனது இடத்தில் இருக்கும்போது தனக்கு ஒரு வலிமை இருக்கும். அதே போல் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது எந்த இடத்துல, அதாவது தனது நிலப்பரப்புக்குள்ளேயா அல்லது எதிரணியின் நிலப்பரப்புக்குள்ளேயா. இப்போ எதிரணி நிலப்பரப்புக்குள்ள போனால் என்ன ஆகும்? அவங்களுக்கு சாதகமாக போயிடும் அது. அவன் சில சில தந்திரங்களை உபாயங்களை மேற்கொண்டு என்ன செஞ்சிருவான்? கவிழ்த்துருவான். சரியா, சண்டை வந்து ரொம்ப நம்ம தோல்வி அடைகிற நிலையில ஓடுறது கூட வழி இல்லாமல் இருக்கும், எங்கெங்க போறதுன்னு தெரியாமல் இருக்கும். தன் தன் சொந்த நாடாக இருந்தால் கூட எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிடலாம். அப்படிங்கிற மாதிரி சிக்கல் ஒன்று இருக்கு. அதனால தான் என்னது, அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியம். இடம் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து தெரிந்து தெரிந்து தெளிதல். தெளிதல். அடுத்த பிள்ளைகள் இப்போ இப்படி இப்போ ஒரு 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 அரசன் தனக்கு பக்கத்துல ஒருத்தரை வச்சுக்குவார், தன்னை வழிநடத்தக்கூடிய அல்லது சிந்தனை பூர்வமாக சில விஷயங்களை ஆலோசனை கூறக்கூடியவர். யார் அவரு? யார் அந்த அந்த பாத்திரம்? அரசனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவன் யாரு? அமைச்சர். அமைச்சர். எனவே அந்த அமைச்சர் தான் பிள்ளைகள் என்னன்னு கேட்டா, அந்த அவருடைய அந்த செயலை, அதாவது அரசனுக்கு அரசன் நிழலாக இருந்து என்னது ஆட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். எனவே அந்த அத்தகைய அமைச்சன் வந்து அறிவுபூர்வம், அரசனுக்கு நிகராக அல்லது அரசனை விட அதிகமான ஒரு அறிவு படைத்தவனாக இருக்கும் பட்சத்தில் தான் பாருங்க, நீங்க பார்க்கலாம். இப்ப இப்ப இப்படி செயலாளர் பாருங்க இருப்பாங்க. எஸ்எல்ஏஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. நீங்க யூனிவர்சிட்டி போயிட்டு டிகிரி எடுத்துட்டீங்கன்னா எஸ்எல்ஏஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், அதாவது இலங்கை நிர்வாக சேவை. அதான் இலங்கையிலேயே மிக பெருமதியான அதிக சம்பளத்தின் கூடிய, அது இல்லாமல் அதிக அதிகாரம் கூடிய ஒரு பதவி, அதாவது ஒரு ஒரு பரீட்சை, எஸ்எல்ஏஎஸ். சரியா, அது அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணா தான் அந்த அமைச்சின் செயலாளர் இருப்பாங்க, செக்ரட்டரி இருப்பாங்க. செக்ரட்டரி தான் மெயினாக ஒரு அமைச்சருக்கு. சரி, அந்த மாதிரி ஒரு செக்ரட்டரி மாதிரியான தான் இங்கே அரசனுக்கு அமைச்சர். அமைச்சனுக்கு எப்படி செயலாளர் ஒரு தூண் மாதிரி இருப்பாரோ, அதே போல் அரசனுக்கு அங்கே அந்த காலத்தில் சரியா யாரு? அமைச்சன் வந்து ரொம்ப முக்கியமானவர். எனவே அவரை தேர்ந்தெடுக்கும் போது சில விடயங்களை கருத்தில் கொண்டு தான் தேர்ந்தெடுக்கணும். சரியா, அவரோட அறிவு, அவரோட பழக்க வழக்கங்கள், அவரோட என்னது, அவரோட அந்த பொறுமை எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணணும்.
சரி, நேர்முக பரீட்சை வைக்கணும், ஆராயணும். எனவே அந்த விதமான விடயத்துக்கு தான் இது. எது அந்த அதிகாரம் என்னது? என்ன அதிகாரம் சொன்னான்? தெரிந்து தெளிதல். தெரிந்து தெளிதல். அதாவது இவன் வந்து லாயக்காகுவானா, நமக்கு சாத்தியப்படுவானா அப்படின்னு முதல்ல இன்டர்வியூ வச்சுட்டு தெரியணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். இவன் சிறப்பானவன், இவன் வந்து நமக்கு நமது நமது ஆட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு கொண்டு போவதற்கு பொருத்தமானவன் என்ற ஒரு ஒரு எண்ணம் வரணும். அந்த அளவு என்னது, அப்படி 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 இல்லையா, அவன் என்ன செய்யக்கூடாது, அமைச்சராக ஏற்கக்கூடாது. இன்னொருவனை நம்ம என்ன செய்யணும், இன்னொரு பொருத்தமானவனை ஏற்கும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அவன் அந்த என்ன செய்யணும், அவனோட ஒரு 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 சகவாசம் வைத்துக்கொண்டு பொருத்தமானவரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலையில லிங்க்லேயே இருக்கணும். அவன் எப்படி செயற்பாடு நல்லா இருக்கா இல்லையா, ஏன்னா இவன் பிழைச்சா அரசன் பிழைச்சிருவான். அது ரொம்ப முக்கியம். ஓகே, விளங்குதா? அடுத்த அடுத்த அதிகாரம். தெரிந்து வினையாடல். தெரிந்து வினையாடல் என்றால் என்னது, என்னது தெரிந்து வினையாடல்னா, அது ஆராய்ந்த பிறகு இவன் தான் நமது அமைச்சன் என்று ஆராய்ந்த பிறகு அவனை செயலில் அமர்த்தி விட வேண்டும். செயலில் நீ செய்யுந்தா அப்படின்னு செயலில் அமர்த்தின பிறகு அவற்றையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, அது சிக்கலாயிரும். அதுக்கு முன்பு அவனை பதவியில் அமர்த்த முன்புக்கு என்னென்ன சந்தேகப்படலாம், ஏன்னா அவன் செலக்ட் ஆகாம இருக்கிற வரைக்கும். செலக்ட் ஆகிட்டா அவனை வேலை செய்ய விட்டுறணும். அதில் போய் நோட்டா சொல்லிட்டு இருந்தோம்னா அது இன்னும் பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய நிலைமை ஏற்படும். விளங்குதா? விளங்குதா? ஆமா சார். எத்தனை அதிகாரம் இப்ப ஓம் பார்த்தோம்? சார். எத்தனை அதிகார விளக்கம் பார்த்தோம்? 10 அதிகாரம். ஆ 10. அப்ப இந்த 10 10 அதிகாரத்துக்கு. அதிகாரத்துல 10 அதிகாரம் இப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்டா நீங்க எக்ஸாம் செஞ்சிருக்கீங்க வைங்களேன். நாங்களாம் 2011 மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் செஞ்சோம். அப்போ எங்களுக்கு தான் நியூ சிலபஸ். இப்போ 10 அதிகாரமும் நாங்கள் என்ன செய்யணும், தயாராகணும். எது வரும், எப்படி வரும், பேப்பர் எப்படி வரும்னு தெரியாது. நியூ சிலபஸ். சரியா? அப்ப எவ்வளவு சிரமமா இருக்கு. ஆனா நீங்களாம் லக், நீங்களாம் அதிர்ஷ்டசாலிகள். சரி, ஏன் 10 அதிகாரத்துல 3 அதிகாரத்தை ரெடி ஆயிட்டு போனாலே போதுங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. சரியா? நான் உறுதியா நான் சொல்லலை, ஏன்னா பெரும்பாலும் அப்படித்தான் வரும். பெரும்பாலும் அப்படித்தான் வரும். எதுக்கும் மற்றதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. பெரும்பாலும் இது வரும். இது இந்த 3 அதிகாரத்தில் உண்டு வரும். அதுவும் கடைசி டைம்ல நான் சொல்றேன், ஃபைனல் செமினார்ல பெரும்பாலும் சொல்லிடுவேன் அது இது அப்படின்ட்டு. ஆனால் 3க்கு நல்லா தயாராகுங்க. சரி, எது வந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, முடியல எதில் வந்தாலும் செய்யலாம்னு ரெடி ஆகுங்க. சரியா? ஓகே. இப்போ அதன் அடிப்படையில் பிள்ளைகள், இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னது, சிற்றினம் சேராமை. சரியா? இப்போ விஷயத்துக்கு வந்துட்டோமா? சிற்றினம் சேராமைங்கிற அதிகாரம் எத்தனாவது அதிகாரம் அது? 4வது. 4வது. 4வது அதிகாரம். அப்ப 4வது அதிகாரம் இன்னும் வரவில்லை. வேற என்ன அதிகாரம் இன்னும் வரவில்லை? வேற இன்னும் வரல. 9வது சார். 9வது என்னது? தெரிந்து தெளிதல். தெரிந்து தெளிதலும். தெரிந்து தெளிதல். தெரிந்து தெளிதலும். தெரிந்து வினையாடல். ஆ தெரிந்து வினையாடலும். தெரிந்து வினையாடல். ஆ 3 தான் வரல. அப்ப அப்ப நீங்க என்ன செய்யணும், பெரும்பாலும் இது இந்த முன்னுக்கு கொஞ்சம் குறையா இருக்குதுன்னு இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது அங்கிட்டு இருந்தா எடுக்கலாம், அது சொல்லல அது. அதனால நம்ம என்ன செய்யணும், முழுமையாக 3ஐயும் தயாராகணும். சரியா? அது நுட்பத்தை நான் உங்களுக்கு அழகா சொல்லி நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துறேன். நல்லா தயாராங்க. சரியா? ஓகே. அப்ப அதன் அடிப்படையில் நீங்க ஏற்கனவே இது பாடம் ஆயிட்டீங்களா, இந்த திருக்குறள் பாடம் ஆக்கிட்டீங்களா? ஓம் சார். ஆ ஓகே. பாடமாக்கியிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாடமாக்காதவங்க இருக்கீங்களா? அப்போ இப்போ இன்னைக்கே பாடமாக்கலாம், அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. அப்போ முதல்ல இந்த சிற்றினம் சேராமையை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்வோம், என்னத்த சொல்ல வருது அப்படின்ட்டு. அப்போ சிற்றினம் சேராமைனா, சிற்றினம் அப்படிங்கிறது என்னது பாருங்க, இதில் கொடுத்துட்டாங்க பாருங்க. சிற்றினம் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது சாதிய பாகுபாட்டின் அடிப்படையில் அல்ல. சிற்றினம் சிறுமை பிளஸ் இனம், சிறுமை இனம், சிறுமை இனம், அதாவது என்னது, என்னது, அறிவு குறைவு அல்லது சிறுமை குணம் படைத்தவர்கள், குற்றம் செய்யக்கூடியவர்கள், குரோதக்காரர்கள். சரியா? பிறந்த நாளிலிருந்து அறிவை பெற முடியாமல் வாழ்கின்றவர்கள். அப்ப அறிவற்றவர்களையும் சிற்றினம்னு சொல்லலாம், அறிவற்றவர்களும் சிற்றினம்னு சொல்லலாம். பாருங்க, நிறைய விஷயங்களை கொடுத்து அழகாக கொடுத்துருக்குன்னு பாருங்க. அறிவை பற்றி கவலைப்படாமல் வயிற்றை பற்றி கவலைப்படுவார்கள். பாருங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாருங்க, எப்படி பிறந்துட்டோம், உண்டோம் உடுத்தோம் உறங்கினோம், அதான் வாழ்க்கை. உண்டோம் உடுத்தோம் உறங்கினோம். சரியா? அப்ப அந்த மாதிரி வாழ்க்கை, அதாவது பிறந்துட்டோம் வாழ்ந்துட்டு போயிடும் அப்படின்ட்டு. ஆனா அப்துல் கலாம் என்ன சொல்றாரு, நம்ம பிறந்தது என்னது, சம்பவமா இருக்கலாம். நம்ம பிறப்பு சம்பவமா இருக்கலாம், ஆனால் இறப்பு எப்படி இருக்கணும், சரித்திரமா இருக்கணும். சரித்திரமா இருக்கணும்னு சொல்லுவாரு. நிறைய பேர் தரித்திரமா இருந்துட்டே போறது ஏன், அது என்னடா வாழ்க்கை, எல்லாம் விதிப்படி தான் நடக்குது, விதியும் மதியால் வெல்லலாம். ஆனா அந்த மாதிரி உற்சாகமானவங்க இல்ல, நிறைய சூசைட்ஸ் நடக்குது பாருங்க, நிறைய தற்கொலைகள். நல்ல திறமையானவர்களா இருப்பாங்க, ஆனா தற்கொலை பண்ணிக்குவாங்க. அந்த மன தைரியம் இல்ல. பெரிய டிகிரி எல்லாம் வச்சிருப்பாங்க, ஏன்னா மன தைரியம் இல்ல. அப்ப இப்படிப்பட்டவர்கள் வந்து இருக்கிறதோட போயிடலாம். தற்கொலை செய்யறவர்கள்லாம் என்ன செய்யக்கூடாது,
உண்மைக்கு அந்த எண்ணம் கொண்டவர்கள்ட்ட ஃபியூனரல் கூட போகக்கூடாது. ஏன்னா அப்படி என்னது வாழ்க்கை, ஒரு 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 குழந்தை ஒரு உயிர் பிறக்கிறது இவ்வளவு போராட்டம் இருக்குன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு உயிரை இழக்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னா இவ்வாறான நிலைப்படுது நம்ம அறிவை பற்றி கவலைப்படாமல் வயிற்றை பற்றி கவலைப்படுறது. இப்போ சாப்பிட்டுட்டு இருந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களாம் சிறுமை அதை யோசிச்சு பாருங்க. அரசனோட அல்லது அமைச்சனோட தொடர்பு கொள்ளவே கூடாது இவ்வாறானவர்கள். அவங்க சிந்தனை வந்து குறுகிய ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். திரட்ட தவளைகள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஆக்களோட சேரக்கூடாது. தீய குணமும் செயலும் கொண்டவர்கள். திருட்டு, வஞ்சம், பொறாமை, இந்த பாருங்க தீய ஒழுக்கமுடைய காமுகர், வஞ்சகர் போன்றவர்கள். கிட்டத்தட்ட பாருங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு மதகுரு ஒருத்தர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நாட்டில். சரி, யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படியெல்லாம் இருக்கு. அப்ப பாருங்க, நம்ம ஒரு நிலையில வச்சுக்கக்கூடிய மத போதகர்கள் எப்படி செஞ்சா மற்றவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. அவரை கைது செய்யக்கூட முடியாம ஒரு நிலையில இருக்கே. ஏன்னா நம்ம புத்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்படிலாம் செய்வாங்க, யாருமே யோசிக்காத நிலையில் இப்படிலாம் நடக்குது. அதனால சட்டத்தையே மாற்றி தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில நாடு இருக்கு. அப்படிலாம் இருக்கு, சிக்கல் இருக்கு. இல்லைங்களா? அப்ப எனவே மேற்குறிப்பிட்டவர்களை உள்ளடக்கிய சமூகத்தையே சிற்றினம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். சமூகத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் இத்தகைய சிற்றினத்தவரின் தொடர்பை கைவிட வேண்டும் என வலியுறுத்துவதாக இவ்வதிகாரம் அமைகின்றது. அப்ப அதனால என்னது, இப்ப நம்ம சொல்லுவாங்க தானே, ஒரு ஒரு கல் மரத்துல கல் இறக்குவாங்க தெரியும் தானே, ஒரு போதை கல். அந்த கல்லு மரத்துக்கு அடியில பால் குடித்தாலும் மற்றவர்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? கல்லு குடிக்கிறாங்கன்னு தான் நினைப்பாங்க. விளங்குதா? அப்ப அந்த மாதிரி என்ன செய்யணும் கூட, அந்த 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 சவகாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது. யாரோட? அந்த சிற்றினத்தரோட சவகாசம் வைத்துக் கொள்ள கூடாது. தெளிவாயிருச்சா? அப்ப சிற்றினஞ்சேராம என்னன்னு விளங்கிச்சா உங்களுக்கு விஷயம்? ஓம் சார். இப்ப அதிகார வைப்புக்குள்ள போவோம். அதிகார வைப்புனா என்னன்னு கேட்டா, அதிகார வைப்பு அப்படிங்கிறது கேட்டா, அந்த சிற்றினம் சேராமை எந்த அதிகாரத்துக்கு அடுத்து இருக்கு? பெரியாரை துணை. பெரியாரை துணைக்கோளுக்கு அடுத்து இருக்கு. அப்ப ஏன் பெரியாரை துணைக்கோளுக்கு அடுத்து வைக்கணும்? அறிவுடைமைக்கு பக்கத்துல வச்சிருக்கலாம் அப்படின்னு கேள்வி இருக்குதுல. அப்ப தீய ஒழுக்கத்தையும் செயற்பாடுகளையும் கொண்ட சிற்றினத்தரோடு சேராது இருக்க வேண்டுமாயின் பெரியார்களுடைய துணையை நாடுவது இன்றியமையாதாகும். சரியா விளங்குதா? ஒரு பக்கம் சிறியார் தொடர்பை கொண்டிருந்தால் பெரியாரை துணை கொள்வதில் பயன் இல்லாது போயிடும். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கத்து சிறியவர்களோட துணை இருந்தா பெரியாரோட துணை வந்து என்ன செய்யாது, பயன் இல்லாம போயிடும். எனவே பெரியாரின் துணையை பெற்றுக்கொள்ற அதே நேரம் சிறியவர்களோட தொடர்பை என்னது, கைவிட்டு விட வேண்டும். அப்ப துணைக்குள் பயனில்லாத போய்விடும். எனவேதான் பெரியாரை துணை கொடலின் பின் இவ்வதிகாரம் கூறப்பட்டுள்ளது. தெளிவாயிருச்சா? ஏன் வந்து வைக்கப்பட்டிருக்குன்ட்டு பெரியாரை துணைக்கோளுக்கு அடுத்து? தெளிவா இல்லையா? ஒரு அரசன், ஒரு அமைச்சன் என்ன செய்யணும்? குற்றத்தை குறைத்துக் கொள்வதற்காக என்ன செய்யணும்? குற்றத்தை செய்யாமல் இருப்பதில் பெரியார்கள்னா என்னது? வயசுல பெரியவர்கள் இல்ல, இதுக்கு முன்பு இருந்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், சான்றோர்கள். அவர்களோட துணை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அப்ப அது பெற்றுக்கொண்டால் அவன் என்ன செய்யணும்? குற்றம் செய்ய மாட்டான். ஆனால் பெரியாரின் துணையை பெற்றுக்கொண்டு விட்டு அவன் குற்றம் செய்யாமல் இருக்கலாம். சரியா? அது ஒரு ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட். இருந்தாலும் கூட பெரியாரின் துணையை ஒரு பக்கம் பெற்றுக்கொண்டு சிறியர்களோடு அவன் சேர்ந்து நடந்தால் என்னது, இவர்களோட பெரியாரின் துணையை பெற்றதற்கு என்னது, பயனில்லாம போயிடும். அதனால பெரியாரின் துணையை பெற்றவர்கள் சிறியவரின் துணையை கைவிட வேண்டும். விளங்குதா? அதை வச்சு நீங்க எழுதணும், உங்களோட மொழிநடையை கொண்டு நீங்க எழுதணும். சரியா? ஓகே. அப்ப நேரடியாக குறளுக்கு போவோமா? ஓம் சார். ஓகே. பாருங்க, சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும். சரியா? சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும். பாடம் ஆயிக்கொள்ளுங்க பாப்போம். ஒரு ஆள் வாசிங்க அந்த குறளை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து 1 2 3 நீங்க எல்லாரும் சேர்ந்து மைக் அன்மியூட் பண்ணி எல்லாரும் அந்த குறளை சொல்லுவோம். சரியா? ரெடி? 1 2 3. சிற்றினம் அஞ்சும் சிற்றினம் பெருமை. அஞ்சும் பெருமை சிறுமைதான் அடுத்து திரும்ப திரும்ப சொல்லுங்க. சிற்றினம் சூழ்ந்துவிடும். இன்னும் ஒரு தடவை. சிற்றினம் அஞ்சும் சிறுமைதான் சூழ்ந்துவிடும். ஓகே. பாருங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? குறளை பாடம் வைக்கணும் கட்டாயம். அப்ப சில பேர் சொல்லுங்க அந்த போதும் போதும். ஓகே. கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, சந்தி பிரிச்சு குறளை பாடமாக்குறதா, அல்லது அந்த அந்த திருக்குறள்லயே இருக்கும் தானே, யாப்பு அடிப்படையில் இருக்கும் தானே.
சந்தி பிரிக்காம அப்படி பாடம் பார்க்கறதா அப்படிங்கும்போது எது நல்லம் சொல்லுங்க பாப்போம். எது நல்லம்? சந்தி பிரிச்சு பாடம் வாங்கிக்கங்க பிள்ளைகள். ஏன்னு சொல்லுங்க. சந்தி பிரிச்சா தானே அது ஞாபகத்துல இருக்கும். இதுல வந்து சிற்றினம் சேர்த்தல்னா சிற்றினம் மஞ்சும் மஞ்சும் அப்ப ஞாபகம் வருமா? அப்ப சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமை தான் சுற்றமா சூழ்ந்து விடும். அவ்வளவுதான் விஷயம். நிலத்தியல்பான் தீனா தான் வரும் சேர்த்து எழுதுனா. ஆனா பிரிச்சு எழுதுனா ஈஸியா இருக்கும். அப்ப பாருங்க, சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமை தான் சுற்றமா சூழ்ந்து விடும். அப்ப இதை எப்படி நம்ம கொண்டு கூட்டி வாசிக்கிறது? பெருமை சிற்றினம் அஞ்சும், பெருமை சிற்றினம் அஞ்சும், சிறுமை தான் சுற்றமாய் சூழ்ந்து விடும். சரியா? அப்ப பெருமை என்பது இந்த இடத்துல பெரியவரின் இயல்பு. பெருமைங்கிறது என்னது? பெருமைக்குரியவர்கள் பெரியவர்கள் தானே. பெரியவரின் இயல்பு சிற்றினத்தை அஞ்சு ஒதுக்கும். சரியா? பெரியவர்கள் என்ன செய்வான்னு கேட்டா சிறியவர்கள் சிறியவர்கள் கண்டு அஞ்சுவார்கள். ஏன்? பெரிய இயல்பு சிற்றினத்தை அஞ்சு அஞ்சு ஒதுக்கும். ஐயோ இவங்களோட சேர்ந்தா சிக்கலாயிரும். சரியா? பன்றியோட சேர்ந்தால் பசுவும் மலம் தின்னும் ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி சிக்கல் வேணாம். நம்மளை கண்டாலே சிக்கலாயிரும். நம்ம மற்றவர்கள் ஏன்னா பெரும் மதிப்புக்குரியவர்கள் தானே அரசர் அமைச்சர். எனவே அவர்கள் அஞ்சு ஒதுக்குவார்கள். ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் சிறியோரின் இயல்பு தம்மை போன்ற சிறியோரை விரும்பி தம் சுற்றமா சூழ்ந்து கொள்வார். சிறியவர்கள் செய்வான்னு கேட்டா தன்னை இனத்தோட சேரும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒரு 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 திருமணத்துக்கு போகிறோம். திருமணத்துக்கு போகும்போது கடைசியில் என்ன செய்வாங்க, அந்த சாப்பாட்டுக்கு முன்னுக்கு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சின்ன ஒரு நிகழ்வு நடக்கும். என்ன செய்வாங்க, ட்ரிங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் எத்தனிப்பாங்க. சரியா? அதில் நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்து மது பழக்கமே இல்லாதவர். அவர் என்ன செய்வார், போயாச்சு, சாப்பிட்டாச்சு, மொய்ய வச்சாச்சு, வீட்டுக்கு வந்துடுவார். அங்கே சவகாசம் பெருசாக இருக்காது. ஏன்னா அவர் வந்து அந்த இயல்பு உடையவர்கள். ஆனால் இந்த மதுப்பழக்கத்துக்குரியவர்கள் என்ன செய்வாங்க, டக்குன்னு நாங்கள் ஒரு எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியும், நாங்கள் செட் ஆயிரும், செட் ஆகும்னு சொல்லுவாங்க. செட் ஆகிடுது, அது ஒரு குழுன்னு சேர்ந்து அதில் என்னது இணைஞ்சிருவாங்க. அப்போ என்ன செய்யுது, அப்போ பெரியவர் என்ன செய்வாங்கட்டா சிற்றினத்தை கண்டு அஞ்சுவார்கள். இப்போ அங்கே போனால் நம்மளையும் அந்த டீமில் சேர்த்துருவாங்க அப்படின்ட்டு டக்குன்னு கிளம்பி வந்துடுவாங்க, மாறிடுறது. ஆனால் அந்த இனத்தவர்கள் ஒன்றா சேர்ந்துருவாங்க. விளங்குறா? சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சொல்கிறேன், திருக்குறளை வந்து பிள்ளைகள் நம்ம வந்து இது நவீன இலக்கியம் இல்லையே விளங்குற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம சம்பவத்தோட விளங்கி கொள்ளணும். விளங்கிட்டா தான் அந்த எக்ஸாம் கணக்காக வந்து விழும் விஷயம். விளங்குதா? அப்போ அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டீங்கன்னா பெரியோரின் இயல்பு சிற்றினத்தை அஞ்சும். அப்போ பெருமை சிற்றினம் அஞ்சும், சிறுமை தான் சிறியோர் தான் சரி சிறுமை தான் சுற்றமாக சூழ்ந்து விடும். தம்மை போன்ற சிறியோரை விரும்பி தம் சுற்றமாக ஏற்றுக்கொள்ளுவர். விளங்கிடுச்சா? சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும். தெளிவா? சார். அடுத்து பாருங்க, நிலத்தியல்பான் நீர் திரிந்த அற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு. நிலத்தியல்பான் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு. எங்க பாவம் 3 தடவை சொல்லுங்க. முதலாவது தடவை 1 2 3. நிலத்தியல்பான் ரெண்டாவது சொல்லுங்க. நிலத்தியல்பான் இன்னொரு தடவை. நிலத்து இயல்பா நீர் திரிந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு. சரியா? என்னன்னு கேட்டா அற்றாகும்னா அதன் தன்மையை பெறும் அப்படின்னு அர்த்தம். அதன் தன்மையை பெறும். சரியா? நிலத்து இயல்பா நீர் திரிந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்பது ஆகும் அறிவு. அதாவது இப்போ மழை பொழிகின்ற போது சரியா, பாட்டு கொடுக்கு, மழை பெஞ்சா தானே மண் வாசம் ஒன்று நினைச்சாலே பூவாசம் தான்னு பாட்டு இருக்கு. என்ன பாட்டது சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. என்ன முதல் வரி? மழை பெஞ்சா தானே மண் வாசம் ஒன்று நினைச்சாலே பூவாசம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. முதல் வரி சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஒரு பாடல். இப்போ உங்களுக்கு 2K கிட்ஸ்னால உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும். சரத்குமார்ட படம் ஒன்று, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் உள்ள வரி. சரியா? அப்போ மழை பெஞ்சா தானே மண் வாசம். அவன் என்ன செய்யும், மழை வந்து என்ன செய்யும், மண்ணில் படும்போது அந்த மண்ணின் வாசம் வரும். அதே போல பொழிகின்ற மழை எந்த நிலத்தில் ஒரு செம்மண்ணில் விழுந்தால்
அந்த 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 மலை செம்மணி நிறத்தை அடையும். களிமண்ணில் விழுந்தால் அது களிமண்ணின் நிறத்தை அடையும். மணல் மண்ணில் விழுந்தால் அது மணல் மண்ணின் தன்மையை பெறும். அப்ப என் நிலத்தில் அந்த நீர் விழுகின்றதோ அந்நிலத்தின் தன்மையை பெறும். அதுதான் சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையை அடைந்துவிடும். அப்ப நிலத்தியல்பா நீர் திரிந்து அற்றாகும். நீர் மாற்றமடைந்து அதன் தன்மையை உடைய அதன் தன்மைக்குள்ளாகும். நீர் இயல்பா நிலத்தின் தன்மையின் காரணமாக நீர் நீரானது திரிந்து வேறுபட்டு அற்றாகும். அந்த நிலத்தின் தன்மை அடைந்துவிடும். மாந்தருக்கு இனத்தியல்பது ஆகும் அறிவென்றால் மக்களின் அறிவும் அதே போல மக்களின் அறிவும் தாங்கள் சேர்ந்த இனத்தின் தன்மையை பெற்றதாகிடும். அப்ப நாம எந்த இனத்தோட சேர்றோமோ அதன் இனத்தின் தன்மையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்ப நம்ம எந்த இனத்தோட சேர்றதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கொள்ளணும். அதான் சொல்லுவாங்களே, ஒவ்வொரு நபரும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் 5 பேருடைய சராசரியா இருப்பாங்களாம். யார் அந்த 5 பேர்? நம்ம பழகக்கூடிய 5 பேர் முக்கியத்துவம் உடைய. உலகத்துல எல்லாத்தோட நம்ம பழக மாட்டோம், முக்கியத்துவம் கொடுப்போம் சில பேருக்கு. அவங்கள்ட்ட தன்மையை பெறுவோம். இப்போ பெரும்பாலும் பாருங்க, பிள்ளைகள் அந்த சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க தானே, என்னது, நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்ட்டு. ஏன்னா அந்த தாய் மாதிரியே தான் எனது பிள்ளையும் பெரும்பாலும் பண்பு கொண்டதா இருக்கு. ஏன்னா கூடுதல் நெருக்கம் தாயோட, தந்தை, பக்கத்து வீட்டுக்காரர், எதிர்த்த வீட்டுக்காரர், சரியா, அல்லது உங்களோட நண்பர். பாருங்க, அந்த தன்மை உண்மைக்கு நம்மகிட்ட இருக்கும் பெரும்பாலும். அல்லது நீங்க யூனிவர்சிட்டி போயிட்டீங்கன்னா, யூனிவர்சிட்டி போயிட்டீங்கன்னா அங்க கொஞ்சம் பேர்ட்ட நீங்க பழகுவீங்க. அங்க லெக்சரர்ஸ், சரியா, உங்களோட அங்க உள்ள நண்பர்கள் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருவாங்க. அங்க போனோம்னா பாருங்க, பெரும்பாலும் தன்மை மாறும். நீங்க ஊர்ல இருந்த மாதிரி அங்க இருக்க மாட்டீங்க. கேரக்டர்ஸ் மாறும், நம்மளோட சிந்தனை மாறும், விளங்குதா? அப்ப அதனால யாரோட நம்ம சேர்றோமோ அந்த நபரின் தன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்ப நம்ம தன்மை நம்ம நல்ல நல்ல தன்மையை பெறுவதற்கு என்னது, நல்லவர்களோடு சேர வேண்டும். தீய தன்மையை பெறுவதற்கு தீயவர்களோடு சேர வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப ஒரு அரசன் எனப்படுபவன் யாரோட சேரணும்? நல்ல குணம்படத்தலோடு சேரணும். அதை தான் இங்க சொல்றாங்க. நிலத்தியல்பா நீர் திரிந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்வது ஆகும் அறிவு. சேர்ந்த நிலத்தின் தன்மையால் நீரானது வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மை அடைந்து விடும். அதுபோல மக்களின் அறிவும் தாங்கள் சேர்ந்த இனத்தின் தன்மையை பெற்றாகிவிடும். விளங்குதா? விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? மக்கள்னா இந்த இடத்துல பொதுவா நமக்கும் அதை எடுத்துக்கொள்ளலாம். திருக்குறள் அப்படித்தானே பிள்ளைகள்? ஒரு அரசனுக்கு மட்டும் இல்லை, அந்த விஷயத்தை நமக்கும் எடுத்துக்கொள்ளலாம். விளங்குதா? மக்கள்ல ஒருத்தன் தானே அரசனும். விளங்குதா? அப்ப அந்த மாதிரி 2வது குறள் அதை சொல்லுது. தெளிவா? 2வது குறள். ஓ, அடுத்த குறள் பாருங்க. மனத்தான மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தான மின்னான் எனப்படும் சொல். சரி, மனத்தான மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தான இன்னான் எனப்படும் சொல். வாசிங்க பாப்போம் இந்த குறளை. மனத்தானாமா தானாமா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, எழுத்து மிஸ்டேக் அது இருந்தாலும் இருக்கும். பாருங்க, உங்களோட புத்தகத்தில் இது இருந்தா பாருங்க. மனத்தானாமா தானம்மா? நானாவா? மனத்தானும். நானா தானே? ஆ, பெரும்பாலும் எழுத்துப்பிழை இருக்காது. மனத்தானம் மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தானம் இன்னான் எனப்படும் சொல். ஓகே, சொல்லுங்க பாப்போம். மனத்தானம் மாந்தர்க்கு மனத்தானம் இனத்தானம் இன்னான் எனப்படும் சொல். நெக்ஸ்ட். மனத்தானம் எனப்படும் சொல். நெக்ஸ்ட். வெரி குட். சரி, அப்ப 3வது குறளை பாக்குறோம்னா ஓகே. அப்புறம் மனத்தான மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தான மின்னான் எனப்படும் சொல். இல்லைங்கதா? மனத்தான மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தான மின்னான் எனப்படும். அப்ப மனம் இனம் 2 இருக்கு. இந்த இடத்துல இனம்ங்கிறது என்னன்னு கேட்டா தான் சேரக்கூடிய அந்த குழு. சரியா? அப்புறம் மக்களுக்கு இயற்கை அறிவு மனதால் ஏற்படும். இப்ப மக்களுக்கு ஏற்படக்கூடிய அறிவு மனசுல இருந்து தான் அறிவு வரும். அறிவுங்கிறது என்னது? நம்மட செயலின் நம்ம அறிவுங்கிறது என்னது? சிந்தனை. சரியா? அந்த சிந்தனை என்னது? மனசுல இருந்து தான் வரும். இப்படி வைங்களேன், இப்போ உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்க சாப்பிட போயிட்டீங்க, சரியா, ஒரு அன்னதானத்துக்கோ அல்லது ஒரு கல்யாண வீட்டுக்கோ போயிட்டீங்க, சரியா. அப்ப இலை போட்டாச்சு. இலை போட்டு எல்லாம் வச்சுட்டாங்க. என்னது? பப்படம், சோறு, அது இது இருக்கிற கறிகள் எல்லாம் வச்சாச்சு. ஆனா ஒண்ணு வச்சாதான் சாப்பிடலாம். என்ன வச்சா சாப்பிடலாம்? என்ன வச்சா சாப்பிடலாம்? பாப்போமே. உங்களுக்கு ஐக்கியூலாம் இருக்கு பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் தானே? உங்களுக்கு பொது அறிவு, ஜெனரல் நாலேஜ் இருக்கு தானே? உங்களுக்கு உள்ள சார்பு
30 மார்க்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் என்ன செய்யலாம், யூனிவர்சிட்டிக்கு போகலாம். 3A எடுத்தாலுமே. சரி பார்ப்போம், என்ன வச்சா சாப்பிடலாம். தனியா சார். தண்ணி வச்சு தனியா சாப்பிடலாம். வேற பிளேட். பிளேட்டு இலையில போட்டாங்களே. வேற நான் சொன்ன விஷயத்தோட தொடர்புபடி சொல்லணும். சரியா சார். சரியா, எல்லாம் வச்சுட்டாங்க. மனசு வச்சா தானே பிள்ளைகள் சாப்பிடலாம். சொல்லுவாங்க மனசு வச்சா தானே சாப்பிடலாம். சாப்பிடணுங்கிற மனசு என்ன இருந்தால் தான் சாப்பிடலாம். சரியா, விளங்குதா? ஓகே. அந்த மாதிரி இங்கே நம்ம அறிவு, அப்போ நம்ம செயற்பாடை சரியா, செயற்பாடுங்கிறது என்னன்னு கேட்டால், நம்ம செயல் செய்கிறோம், எங்களோட செயல் செய்கிறோன்னா நம்ம மனசு சொல்லணும். மனசு சொல்லி அறிவு என்னது, மூளை என்ன செய்யும், மூளை ரெடியாகி அது செயலாக வரும். சரியா. ஆனால் நம்ம நம்ம உண்மைக்குமே வந்து மனசு சொல்லி மூளை கேட்கறதுங்கிறது அந்த உணர்வு ரீதியானது. சரியா. மூளை சொல்லி மனசு கேட்கறது தான் அறிவு ரீதியானது. எது நல்லம், நீங்களே சொல்லுங்க. மனசு சொல்லி மூளை கேட்கறது நல்லமா, மூளை சொல்லி அறிவு இது மனசு கேட்கறது நல்லமா? மூட சொல்லி மூட மனசு சொல்லி கேட்கறது மனசு ஆ கேட்கறது தான் நல்லது. சார். அது அப்ப நிறைய பேர் என்ன செய்யறான்னு கேட்டா, மனசு சொல்லி தான் என்னது கேட்பாங்க. பாருங்க, நான் படிக்கணும்னா ஐயோ இன்னைக்கு எனக்கு மூடே இல்லை, படிக்கிறதுக்கு மூடே இல்லை அப்படின்னா, அந்த மூடுங்கிறது எதோட சம்மந்தப்பட்டது, மூளையோட சம்மந்தப்பட்டதா மனசோட சம்மந்தப்பட்டதா? மனசு. மனதோட சம்பந்தம். மனதோட சம்மந்தப்பட்டது. ஆனா நம்ம அறிவு சொல்லல, இப்படி எல்லாம் எதனாலும் இப்படித்தான் இருக்கும், மனுஷன்னா இப்படித்தான் இருக்கும், படி நீ முதல்லன்ட்டு அறிவு சொல்லிச்சுன்னா நிறைய படிச்சிடும். மனசு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டியதான். அப்ப அதனால இந்த மனதுக்கும் அறிவுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொடர்பு இருக்கு, மூளைக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு இயற்கை அறிவு மனதால் ஏற்படும். மனதில் தான் இயற்கை அறிவு இருக்கும். சாதாரண மனசு இப்ப சாதாரண மனுஷனை படிக்கவே இல்லைன்னு ஒருத்தருவீங்களே, அப்ப அந்த அவருக்கு என்னது மனசோட அவர் என்னது சொல்லுவார், ரஜினியோட படத்தில் சொன்னா இங்க என்ன சொல்லுதோ அந்த மாதிரி நடப்பேன் அப்படிங்கிற மாதிரி. சரியா. அந்த மாதிரி என்னன்னு கேட்டா, மக்களுக்கு இயற்கை அறிவுங்கிறது மனதால தான் ஏற்படும். மனது தான் அறிவு, மனசால தான் அறிவு. மனதில் தாக்கம் தான் அறிவாகி செயலா மாறும். அப்ப மக்களுக்கு இயற்கை அறிவு என்னது, மனதால் ஏற்படும். அந்த உணர்ச்சிங்கிறது என்னது, அறிவு. சரியா, மனதால் ஏற்படும். இவன் இத்தன்மையானவன் என்று சொல்லப்படும் சொல் இனத்தின் காரணமாக உண்டாகும். அவன் மனத்தான மாந்தருக்கு உணர்ச்சி, இனத்தானம் இன்னான் எனப்படும். இவன் இப்படிப்பட்டவன். இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு போவீங்க பாருங்கள், நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ரெஃபரன்ஸ்னு இருக்கும். ரெஃபரன்ஸ்னு என்னன்னு கேட்டால் என்னது தெரியுமா? இன்டர்வியூ இந்த பயோடேட்டாவில் பாருங்க இருக்கும், சிவியில் இருக்கு ரெஃபரன்ஸ்ன்ட்டு. என்னது, இப்போ நமக்கு வந்து பரிந்துரைக்கக்கூடியவர்கள், இவர் வந்து சிறந்தவர் அப்படின்னு பரிந்துரைக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. இப்போ நானா லெக்சர் போட்டு சேனா யோகராஜ் இறந்துட்டார், அவர் தான் போனேன் பெரும்பாலும். ஏன்னா அவர் அப்போ அவரோட தான் நான் ரொம்ப தொடர்பு. அப்போ என்ன செய்வாங்க, அவங்க இந்த தொழிலுக்கு இருக்கும்போது அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஆள் எப்படி, அவர் ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமானவராக இருப்பார். விளங்குதா, விளங்குதா? அப்ப அந்த மாதிரி அப்ப இவன் இவன் வந்து இப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு நொலேஜை விட, அறிவை விட அவன் யாரோட சேர்ந்திருக்கான் அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிப்பாங்க. விளங்குதா? அப்ப மக்களுக்கு இயற்கை அறிவு மனதால் ஏற்படும். இவன் இத்தன்மையானவன், இந்த பழக்க வழக்கங்களை உடையவன், இந்த வேலைக்கு இவன் லாயக்கப்படுவான் லாயக்கப்பட மாட்டான்ங்கிற அந்த விஷயம் என்று சொல்லப்படும் சொல் இனத்தின் காரணமாக உண்டாகும். அவன் சேருகின்ற அந்த கூட்டம், இனக்கூட்டம் இருக்கே, அந்த கூட்டத்திற்கு ஏற்ற மாதிரி தான் வரும். விளங்குதா? ஒரு பாருங்க, இன்டர்வியூ போனால் நீங்கள் எந்த ஸ்கூல்னு கேட்பாங்க. சரி, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இந்த ஸ்கூல்ல படிச்சவன் நல்லா குவாலிட்டியானவன், இந்த ஸ்கூல் வந்து சரியில்லைன்னா அந்த அப்படியும் இருக்கும் சில. ஏன்னா அந்த அது பேரை பதிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அதை வச்சு தீர்மானிப்பான் இவன் இங்கிருந்து வரான் அப்படின்ட்டு. விளங்குதா? அந்த மாதிரி பிள்ளைகள், மனத்தானா மாந்தருக்கு உணர்ச்சி, இனத்தானா என்னப்படும், மக்களுக்கு இயற்கை அறிவு மனதால் ஏற்படும். இவன் இத்தன்மையானவன் என்று சொல்லப்படும் சொல் இனத்தின் காரணமாக உண்டாகும். விளங்கிச்சா குரல்? தெளிவு தானே? ஓம் சார். ஓகே. அடுத்து கவனிங்க. மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. இது பாருங்க, குரல் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும். இந்த குரல் அந்த குரல் 3 4. சரியா. மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. ரெண்டும் ஒரு பொருள் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. பாருங்க, ஒருவரின் அறிவு அவரது மனத்தின் இயல்பு என்பது போல் தோன்றினாலும். முதல்ல என்ன சொன்னாங்க, அறிவுனா என்ன, எதோட சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னா முதல்ல குரல்ல என்ன சொன்னார் திருவள்ளுவர், எதோட சம்மந்தப்பட்டது, மனது. மனதோட சம்பந்தப்பட்டது. இப்ப அப்படி சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு, இப்படித்தான் சொன்னேன் முதலாவது குரல்ல, இருந்தாலும் ஒருவரின் அறிவு அவரது மனதின் இயல்பு என்பது போல தோன்றினாலும், அப்படித்தான் தோன்றும் நம்ம பொதுவா பார்க்கும்போது, அது அவர் சேர்ந்த கூட்டத்தாரின் தொடர்பால் வெளிப்படுத்துவதே ஆகும். சரியா. அப்ப அறிவும் அப்படிதான், அறிவும் அப்படித்தான். அறிவு எப்படி, ஒருவரின் அறிவு அவரது மனதின் இயல்பு போலதான் தோன்றும்,
ஆனா முதல்ல பாருங்க, முதலாவது குறள்ல அப்படியே உறுதிப்படுத்தி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? மக்களுக்கு இயற்கை அறிவு மனதால் ஏற்படும்னு சொல்றாரு. சரியா? ஆனா இதுல என்ன சொல்றாரு? அதையும் அப்ப அதை சொல்லிட்டு ரெண்டாவது சொல்றாருன்னு கேட்டா, இவன் இத்தகையவன் என்று சொல்லக்கூடிய சொல் வந்து இனத்தின் காரணம் உண்டாகும்னு சொல்றாரு. தன்மையானவன் சொல்றது. ஆனா முதலாவது குறள்ல அறிவு வந்து என்னது? அறிவை பத்தி இதோட தொடர்புபடுத்தல. அதாவது இந்த இனத்தோட அறிவை தொடர்புபடுத்தல. வேணா என்ன சொல்றேன்ட்டு? அந்த சேர்ற இனத்தவரோ அறிவையும் அந்த சேர்ற இனத்தையும் தொடர்புபடுத்தல. கீழே இத்தன்மையானவன், இத்தகைய திறன் கொண்டவன் என்று சொல்லப்படும் சொல் வந்து இனத்தின் காரணமாக உண்டாகும்னு தான் சொன்னிச்சு. இனத்தின் காரணமாக அறிவு சம்பந்தப்படும்னு சொல்ல, அறிவு உண்டாகும்னு சொல்லவே இல்லை. தனித்தனியா சொல்லிட்டு அடுத்ததுல பாருங்க சொல்றாருன்னு கேட்டா, புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு விளங்கிக் கொள்றது. மனத்துள்ளது போல காட்டி, மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. ஒருவரின் அறிவு அவரது மனத்தின் இயல்பு என்பது போல தோன்றினாலும், அப்படித்தான் தோன்ற மாதிரி இருக்கு தோன்றினாலும், அது அவர் சேர்ந்த கூட்டத்தாரின் தொடர்பால் வெளிப்படுத்துவதே ஆகும். இல்லை, அந்த அறிவும் அவர் யாரோட சேர்றாரோ, எந்த இனத்தோட சேர்றாரோ அதுக்கு அந்த தொடர்பால் வெளிப்படுத்தப்படுவதே ஆகும். இப்போ அறிவும் அதுதான். அவன் இத்தன்மையானவன் சொல்லப்படுற சொல்லும் இனத்தின் காரணமாக தான் உண்டாகும்னு சொல்றாரு. விலங்குது என்ன சொல்றேன்ட்டு? விலங்குதான் திருக்குறள் என்ன சொல்றது? மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. ஓகே, சொல்லுங்க பாவம் குறளை. ரெடி? மனத்துள்ளது போல காட்டி ஒருவர் உணர்த்துள்ளது கிணத்துள்ளதாக போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாகும் அறிவு. நெக்ஸ்ட். மனத்துள்ளது போல காட்டி மனத்துள்ளது ஒருவருக்கு போல காட்டி ஒருவருக்கு ஒருவர் இனத்துள்ளதாகும் கிணத்துள்ளதாகும் அறிவு. இன்னொரு மனத்துள்ளது மனத்துள்ளது போல காட்டி காட்டி ஒருவர் ஒருவருக்கு கிணத்துள்ளதாகும் அறிவு. இனத்துள்ளதாகும் அறிவு. வெரி குட் பிள்ளைகள். அதான் சொல்றேனே, நல்லா குரலை பாடமாக்கும் பிள்ளை. எத்தனை தடவை உங்களுக்கு முடியுமோ பாடமாக்கும். நானும் தான் சொல்றேனே, அடிக்கடி நான் அதை சொல்றேன். எனது நான் வந்து 2011ஆம் ஆண்டு பரீட்சை எழுதினேன் பிள்ளைகள். இப்போ எத்தனை வருஷம் பரீட்சை எழுதி? ஏழு கூட்டி கழிச்சு பாருங்க, எத்தனை வருஷம்? என்ன கூட்டிக்கிட்டே இருக்கீங்க போல. எத்தனை வருஷம் பிள்ளைகள்? 15. 15 15 வருஷம். அப்ப பாருங்க, எங்கட அதிகாரம் இருக்கு, அமைச்சின்னு ஒரு அதிகாரம். அங்கவியல் தான் எங்கட பிறப்பு, அதுல அமைச்சின்ட்டு. அதுல இப்படித்தான் நான் பாடமாக்கும். எப்படி இந்த பாருங்க, நான் உங்களுக்கு இதுன்னு சொல்றேன் பாருங்க. கருவி வன்மையானது, பிரித்தால் தெரிக்கும், அரண் மதிலில், சேர்க்கை அறிவில், பழுது முறைப்பாடு அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் ஃபார்ம். சரியா? அப்ப எப்படின்னு கேட்டா பாருங்க, போட்டதுனே பாருங்க, முதலாவது குறள் சொல்றேன். கருவி கருவி கருவின் கருவியும் காலமும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. ரெண்டாவது குறள், வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. பிரிதலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாக சொல்லும் வல்லது அமைச்சு. அறனறிந்தார் நம்ம இந்த சொல்ல அலைஞ்சாலும் திறனறிந்தார் திருச்சி துணை. மதிநுட்பம் நூலுடைய கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. செயற்கை அறிந்து யாவுல இயற்கை அறிந்து செயல். அறனறிந்தார் நம்ம இந்த சொல்ல அலைஞ்சாலும் திறனறிந்தான் திருச்சி துணை. பழுதென்னும் மந்திரியின் பக்கத்தில் தேவோர் 70 கோடி ஒரு முறைப்பட சூழ்ந்து முறியுடவே செய்வர் திறம்பாடு இல்லாதவர். கடகடகன்னு சொல்லுவேன். அப்ப இது சாதாரணமா பாருங்க, எப்ப வேணும்னா அது ஆயுள் வரைக்கும் அது மறக்காது. என்னது காரணம்? அதுக்கு எடுத்த எஃபர்ட். என்ன செய்வேன்னு கேட்டால் கையில் எழுதிட்டு போயிடுவேன். சரியா? காலைல ஸ்கூல் போகும்போதோ அல்லது கிளாஸ் போகும்போதோ ஒரு 4 குறளை எழுதிட்டு போயிடுவேன். எழுதி என்ன செய்வேன் கேட்டால் ஒரு ஒரு எல்லன்னு வச்சுக்குவேன். இந்த இதுலேருந்து அது வச்சு மனத்துள்ளது போல காட்டி மனத்துள்ளது போல காட்டி மனத்துள்ளது போல காட்டி மனத்துள்ளது போல அப்படியே சொல்லிட்டே போவேன். சரியா? அடுத்த ஒருவர் கிணத்துள்ளதா மாறும், ஒருவர் கிணத்துல அப்படியே இந்த மரத்துலேருந்து அந்த மரம் வரைக்கும் அப்படி தெரிந்த நிலை பட்டு திரும்ப மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துள்ளதாக அறிவு, மனத்துள்ளது போல காட்டி ஒருவருக்கு அப்படியே நம்ம என்ன செய்யணும், சொல்ல 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 ஆழமாக பதியும். திரும்ப என்ன செய்யறது? இப்போ கூட யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்து அதை நான் கேட்பேன். அந்த 10 குரலையும் அடுத்து கேட்குறது. இப்போ நீங்கள் என்ன செய்ய, யூடியூப்ல நல்ல மியூசிக்கோடு இருக்குது குரல்லாம், நம்ம கடைசியாக கேட்போம். சரியா? இப்போ அந்த மாதிரி இது பண்ணுறது. சரியா? இல்லாட்டி என்ன செய்யணும், கோடு போடுறது. இப்படி 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 கோடு போடுறது. எப்படி? 1 2 3 4 5. சரியா? மனத்துள்ளது போல காட்டி அப்படி ஒரு கோடு. சரி, மனத்துள்ளது போல காட்டி அப்படி அப்படி குரலை சொல்லி 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 கோடு சும்மா. சரியா? ஏன்னா இது வந்து விசுவல் பார்க்கறது மூலம், இப்போ பார்க்கறது மூலம் கேட்கறது மூலம் அப்படி மைண்டுக்கு போகும்போது அது ஆழமாக பதிஞ்சிடும். விளங்குதா? அப்போ தமிழை வந்து அப்படி தான் நம்ம படிக்கணும். பாடமாக்குறதுக்கு போகும்போது விளங்கிக்கொள்ளணும், விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும், பாடமாக்கணும். அப்போ மறக்காது. இப்போ எக்ஸாமுக்கு என்ன செய்யும், நம்ம வந்து இந்த குரலுக்கு அடுத்து என்ன வரும்னு நம்ம யோசிக்க கடகடகனா வந்துடும். டைம் மேனேஜ்மெண்ட் அது. அப்போ அதனால என்ன செய்யணும்னா, இந்த குரல் நீங்கள் திருக்குறள் நீங்கள் செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னது, முழுமையாக அதாவது குரல் தெரியணும், பொருள் தெரியணும், அது என்னென்ன பகுதி என்னென்னத்தை சொல்லுது,
சரியா? சிற்றினம் சேராமையின் சிறப்புன்னா என்ன, எந்த எந்த குரல்ல இருந்து எது வச்சோம். சரியா? அப்படி இருக்குதானே, ஒவ்வொன்றுக்கும் பிரித்து நம்ம படிப்போம் பிறகு. சரியா? அந்த மாதிரி அதோட பொருள் வந்து நம்ம பாடமாக கூடாது, அதனால விளங்கிக் கொள்ளணும். சரியா? அதிகார வைப்பு அது தெரிஞ்சிருக்கணும். இதில் அணிகள் எதுவும் கையாண்டா எந்தெந்த குரல்ல அணிகள் கையாண்டிருக்கு. அப்போ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா கச கச கசன்னு நம்ம நோட் ஒன்று கொடுத்துடும், நம்ம நோட் ஒன்று பண்ணிக்கணும். இந்த செய்ய முன்னுக்கு, திருக்குறள் அணுக முன்னுக்கு கடை கடை செஞ்சுட்டு போகலாம். தெளிவா? தெளிவா? அப்படி பாடமாக்கும் காலையில். இது நான் திருக்குறள் பாடம் அப்போ நீங்கள், நான் அதை உட்காந்து பாடமாக்கினதே இல்லை. வீட்டில் உட்காந்துனா ஒரு குறள் கூட நான் பாடமாக்கினதே இல்லை பெரும்பாலும். சரியா? ரோட்டில் தான், பெரும்பாலும் ரோட்லேயே தான் பாடம் பார்க்குறது. நான் பெரிய ஒரு டைம் இருக்கும் ஸ்கூல் போகிறதுக்கு, ஒரு அவர்கிட்ட நடக்கணும். அப்போ அந்த மாதிரி என்னன்னு கேட்டால், அப்படி நீங்கள் இயற்கையோட இயற்கை இல்லாட்டி உங்களுக்கு அது சிக்கல் அப்படின்னா என்ன செய்யலாம், காலை ஏழியாக எழுப்பி பாடம் பார்க்குங்க. மைண்டுக்குள்ள இதில் கட்டாயம் சில தமிழ் தமிழ் பாடத்துல வந்து பாடமாக்குறதுக்கு வந்து நிறைய பகுதி இருக்குது பிள்ளை. சரி, அப்போ நீங்கள் இது சமய இலக்கியங்கள் படிக்கிறீங்க, அதுலேயும் கொஞ்சம் சிறுகுறிப்பு செய்கிறதா இருந்தால் அதில் அந்த திருவாசகம் வைங்களே. சரியா? மாறி நின்ற எண்ணெய் மயக்கிடும் வஞ்ச புலனைந்தேன் அப்படின்னு சில இருக்குது தானே செய்யுள்கள். அப்போ அதை கொஞ்சம் பாடமே வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே ஈஸியாக இருக்கும். விளங்குதா? அப்போ சில எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு மேலதிகமாக வந்து முக்கியமாக எதை டெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்டால் உங்கள் ஞாபகத்திறனை தான் டெஸ்ட் பண்ணுது. அப்போ நிறைய பேருக்கு ஞாபகத்திறன் சிக்கல் ஒன்று இருக்கும், ஒரு குரலை பாடமாக டக்குன்னு மறந்துடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை ஆழமாக மைண்டுக்குள்ளே போயிட்டா மறக்காது. விளங்குதா? ஓகே, அது டெக்னிக்கெலாம் சொல்லித்தரேன். அடுத்த குரல் போமா பாருங்க. மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். அப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்த்து வச்சா மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவா வரும். சரியா? சொல்லுங்க பாப்போம். மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூய்மை தூவா வரும். செய்வினை தூய்மை இரண்டும் இனம் செய்வினை தூய்மை இரண்டும் இன தூய்மை தூவா வரும். மனத்தின் தூய்மை. சரியா? போதும். மனத்தின் தூய்மை செய்யும் செயலின் தூய்மை. மன தூய்மை செய்வினை தூய்மை செயலின் தூய்மை ஆகிய இவ்விரண்டும் சேர்ந்த இனத்தின் தூய்மையை பொறுத்து, இவ்விரண்டும் இனத்தின் சேர்ந்த இனத்தின் தூய்மையை பொறுத்தே ஏற்படுமா. அப்போ மனத்தின் தூய்மை என்னது, மனதின் தூய்மை. நம்மளோட மனது இருக்குதானே, மனதின் தூய்மை என்னது, எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் தூய்மையாக இருக்கிறது. விளங்குதா? இப்போ என்ன சொல்கிறது, இப்போ மன தூய்மைனா உங்களுக்கு விளங்குதானே. மன தூய்மைனா மனது வந்து என்ன சொல்கிறது, பொய் களவு இது வஞ்சம் இல்லாமல் தூய்மையாக இருக்கிறது. அது யார்கிட்ட இருக்கணும், பெரும்பாலும் குழந்தைகிட்ட இருக்கும். ஒரு குழந்தைகிட்ட மனது பாருங்களேன், எந்த ஒரு பாகுபாடும் எதுவும் அது ஒரு அதுதான் கடவுள்கிட்ட மனதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இயற்கையாக இருக்கும் அது. அதுக்குள்ளே எந்த ஒரு பொறாமை போட்டி என்னது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே அங்கே மனதில் இருக்காது. அதான் மன தூய்மைங்க. ஆனால் நம்ம வளர 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 நமக்குள்ளே புகுத்திடுவாங்க அது இதுன்ட்டு. நம்ம மூளாது அப்படியாகி நம்ம அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவோம். ஆனால் குழந்தை மனம் அப்படி மனதின் தூய்மை, மனத்தின் தூய்மை செய்யும் செயலின் தூய்மை, செய்கிற செயல். சரியா? இப்போ நிறைய அரசு ஊழியர்கள் எடுத்துட்டா லஞ்சம் வாங்குவாங்க. நிறைய எனக்கு தெரியும், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சரியா? அப்போ அது செயலின் தூய்மை. சம்பளமும் வாங்கிட்டு லஞ்சமும் வாங்குறது. சில ஸ்கூல்கள்லானது அங்கே சம்பளமும் வாங்கிக்குவாங்க, ஸ்கூலில் டியூஷன் கிளாஸ் வச்சு அதுலேயும் வருமானத்தை எடுத்துக்கிறது அதே கிளாஸ்க்கு. அப்படி இருக்குதுன்னா அப்போ அது செயலின் தூய்மை இல்லை. மனதின் தூய்மை செய்யும் செயலின் தூய்மை ஆகிய ரெண்டுமே சேர்ந்த இனத்தின் தூய்மையை பொறுத்து. அப்போ அப்போ விலங்குதான் என்ன சொல்கிறேன், அப்போ எந்த நம்ம யாரோட சேர்றோமோ அதற்கேற்றவாய் தான் நமது மனதின் தூய்மையும் இருக்கும், செயலின் தூய்மையும் இருக்கும். அப்போ மனதின் தூய்மையும் செயலின் தூய்மையும் நல்லதாக இருக்கணும்னா நம்ம நல்ல இனத்தோடு சேரணும். சரியா? அப்போ நம்ம செயலும் மன தூய்மையும் செயலின் தூய்மையும் தீயதாக இருக்குன்னா நம்ம யாரோட சேர்ந்துருக்கோன்னு அர்த்தம்னு கேட்டால் என்னது, தீய இனத்தோரோட சேர்ந்துருக்கோன்னு அர்த்தம். அப்போ நல்ல இனத்தோட சேரணும், அப்போ தான் மனதின் தூய்மையும் செயலின் தூய்மையும் நல்லா வரும்னு சொல்ல வருது. இல்லைங்கதா? அப்போ மனதின் தூய்மை செய்யும் செயலின் தூய்மை ஆகிய இவ்விரண்டும் சேர்ந்த இனத்தின் தூய்மையை பொறுத்தே ஏற்படும். தெளிவா? தெளிவா அந்த குரல் விளங்கிடுச்சு? அவங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த குரலை நான் பாடமாக்க போகிறது இல்லை. இப்போ பொருளை குரல் எழுதும்போது உங்க மைண்டுக்குள்ளே வரணும். குரல் எழுதிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால தான் சொல்கிறேன், நிறைய கதைகள்லாம் சொல்லி வரது என்னன்னு கேட்டால் அதுக்கு தான். சரியா? சம்டைம் இது வந்தாலும் வரும், அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கிறோம். அதனால் அதுக்கு தானே ஒதுக்கிடுவோம் அந்த 3 நாளுமே. சரியா? மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும், இனம் தூயாருக்கு இல்லை நன்றாக வினை. சரியா? சொல்லுங்க பாவம் குரலை. மனம் தூயாருக்கு எச்ச நன்றாகும், இனம் தூயாருக்கு இல்ல நன்றாக வினை. இன்னொரு தடவை. மனம் தூயாருக்கு மனம் தூயாருக்கு எச்ச நன்றாகும், இனம் தூயாருக்கு இல்ல நன்றாக வினை.
ஆ அப்ப பாருங்க, மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும். இப்ப எச்சம்ங்கிறது என்னது? எச்சம் என்ன? ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். என்ன எச்சம்ங்கிறது? ஒன்னாவது வந்து தனது அடுத்த வாரிசு இருப்பாங்க, பரம்பரை வாரிசு, அதையும் எச்சம்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்மட அந்த புகழ், நம்ம இறந்த பிறகோ அல்லது இருக்கும்போதோ நமக்கு ஏற்படைய புகழ், அதையும் சொல்லலாம். ரெண்டும் இருக்கு. அப்ப மனம் தூய்மையாக பெற்றவருக்கு அவருக்கு பின் அஞ்சில எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும். சரியா? அப்ப நம்ம ஒரு நல்ல வேலை செய்றோம். சரியா? ஒரு ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல வேலை ஒன்று செய்றோம். ஒரு மிக பெருமையான வேலையை செய்றோம். எனவே அந்த வேலையை செய்யும்போது, இப்ப நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் இந்த அஸ்வசம பர்த் சர்டிஃபிகேட், சரி, அதெல்லாம் அலைஞ்சு கொண்டிருப்பாங்க அங்கேயும் இங்கேயும். இது எடுக்கிறதுக்கு நான் அங்க இங்கேன்னு போட்டு அலைய விடுவானு. இப்ப நான் சில நேரம் என்னன்னா அதுக்கும் சப்போர்ட் பண்றது. இப்ப ஜிஎஸ்டி கதைச்சு அப்படி இப்படி இது பண்ணி அதுக்கு சப்போர்ட்னு கொடுக்குறது. சரியா? அப்ப அவங்க என்னன்னு கேட்டா, அஹ், ஆஹ், என்னது, மற்றவங்களும் சொல்லுவாங்க ஒரு நல்ல சப்போர்ட் பண்றாருன்ட்டு. அப்ப அப்ப நம்ம என்ன செய்றோம்? நம்ம அதுல எனக்கு 100 ரூபா தாங்கன்னு கேட்கறது இல்லை. அது நம்ம சேவிஸா பண்றது. அப்ப அந்த மாதிரி மனம் தூய்மையாக பெற்றவருக்கு அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும். அப்ப நம்மள என்னது, நம்மள என்னது, இகழ மாட்டானுங்க எந்த இடத்துலையும், இவர் அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கெட்டதை செஞ்சா தானே இகழ்வானுங்க. அப்ப அதனால புகழ்ச்சி இருக்கும். அதுக்கு தொடர்ந்த வகையில் நம்முடைய வாழ்நாள் முழுக்கும் அது அதுக்கு பிறகும் பாருங்க, ஒரு ஊர்களில் சொல்லுவாங்க, இவர் மாதிரி ஆள் இப்போ இறந்து உண்மைக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து நல்ல ஒரு மனுஷனுக்கு வந்து புகழ்ச்சி கிடைக்கணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க? ஒரு மனுஷனை வந்து எல்லாரும் புகழணும்னா, ஒரே நேரத்தில் புகழணும்னா என்ன செய்யணும்? எல்லாரும் புகழணும் அப்படின்னா என்ன செய்யணும் அவன்? மனசு நல்லா இருக்கும். ம் சாகணும். சரியா? அப்படித்தான் இந்த உலகத்துல செத்தாதான் புகழுவான். பாருங்களேன், இருக்கிறப்ப சொல்லுவானா அப்படி இப்படின்ட்டாரு, செத்துட்டானா அவர் அப்படி இவர் இப்படி அப்படி, அன்னைக்கு தான் கண்டேன், அவர் இப்படிலாம் செய்வாரு, நினைச்சு பார்க்கல. அவர் கெட்டதெல்லாம் அந்த இடத்துல மறைஞ்சு போயிடும். அவன் கெட்டதை சொல்லவே மாட்டானுங்க. சரியா? சாகணும். அப்ப பாருங்க, ஒரு நல்லது பேர் எடுக்கிறதுக்கும் சாக வேண்டியதா இருக்கு இந்த உலகத்துல. இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, மனம் தூய்மையாக பெற்றவருக்கு அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையை தரும், நன்மையா இருக்கும். ஆனா இனம் தூய்மையாக உள்ளவருக்கு, இனம் தூய்மை என்னது? இனம்னா இந்த இடத்துல என்னது? அந்த நல்ல இனத்தோட சேர்றாங்க தானே, அந்த இனம் தூய்மையாக அதை சேரக்கூடிய அந்த கூட்டம் வந்து தூய்மையா உள்ளவருக்கு நன்மையாகாத செயல் எதுவுமே இல்லை. எல்லாமே அவருக்கு என்னது? சித்திக்கும். எல்லாமே வந்து சக்சஸாக தான் முடியும். ஏன்னா அவர் சேர்ந்த இடம் அப்படி. விளங்குதா? அப்ப மனம் தூய்மையாக பெற்றவருக்கு அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும். இனம் தூய்மையாக உள்ளவருக்கு நன்மையாகாத செயல் எதுவுமே இல்லை. அவ மனம் தூய்மையா இருந்தா புகழ் மட்டும்தான் இருக்கும். ஆனா இனம் தூய்மையா இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும். விஜய் சொல்ற மாதிரி நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம்ங்கிற மாதிரி என்னது இந்த இடத்துல அதான் சொல்ல வருது. விளங்குதா என்ன சொல்ல? மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும், இனம் தூயாருக்கு இல்லை இல்லை நன்றாக வினை. அவன் நம்ம கொண்டுகிட்டு வச்சா, மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும், இனம் தூயாருக்கு நன்றாக வினை இல்லை. நல்லா நல்லா என்னது, நன்மையாகாத செயல் எதுவுமே இல்லை. எல்லாமே அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்ல தான் வரும், சக்ஸஸாக தான் வரும். தெரியவா? சார். ஓகே. ஓம் சார். ஏழாவது ஏழாவதுக்கு போவோம் பாருங்க. மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். பாருங்க, மனநலம் எல்லாம் மனம் மனம் மனம்னு தான் இருக்கு. சரியா? இந்த இதுக்கு தான் நான் அந்த டெக்னிக் வந்து கொஞ்சம் சிக்கலா இருக்கு. நான் சொல்லலாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னா, இப்போ நான் ஒரு டெக்னிக் கொடுப்பேன். இப்போ நான் உனக்கு சொன்னேன், கருவி வன்மையானது பிரித்தால் தெரிக்கும் அரண்மதியில் சேர்க்கருவியில் பழுது முறைப்பாடு. முதல் குரல் இருக்குது தானே, ஒவ்வொரு குரலோட முதல் சொல், அதை வச்சு நம்ம ஒரு டெக்னிக்காக ஒரு சில ஒரு பாட்டு மாதிரி டெக்னிக்னு உருவாக்கிக்கலாம். இதில் எல்லாம் ஒரே சொல்னால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை எப்படியாச்சும் உருவாக்கி தந்துடுறேன் உங்களுக்கு. சரி, அதுக்கு மட்டும் தான், மற்றதுக்கெல்லாம் நான் தயாரிச்சு வச்சிருக்கேன். சரி, நீங்களும் அதை தயாரிக்கலாம், நான் சொல்லி தரேன் பிறகு. சரியா? கவனிங்க. மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். சரியா? மனதின் நன்மை உயிருக்கு ஆக்கமாகும். அதாவது எப்படி வைங்களேன், இந்த குரல் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்டா, அந்த கஞ்சத்தனம் இருக்குதுன்னு, கஞ்சத்தனம் வந்து மனுஷன்ட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஏன்னா எந்த தூரம் நம்ம அந்த கொஞ்சம் கஞ்சத்தனமும் பொறாமையும் இருந்தா செல்வம் இருக்காது, கையில நிக்கவே நிக்காதான். சரியா? அப்படி சொல்லப்படுது. இப்ப அதுக்கு திருக்குறள் இருக்கு, அது குயிக்க ஞாபகம் வருது. என்னது, இந்த ஒழுக்கமிலான்கண் உயர்வுன்னு ஒரு திருக்குறள், அந்த முன்னுக்கு ஒரு வரின்னு வரும், ஞாபகம் வரல. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வுன்னு ஒரு ஒழுக்கமுடைமைங்கிற திருக்குறள். நான் தமிழ் தின போட்டிக்கு பாடமாக்கின குறள், கிரேட் 9 வச்சு. சரியா? அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அதாவது அழுக்காருங்கிறது வந்து என்னது? பொறாமை குணம். சரியா? அந்த பொறாமை குணம் உடையவனுக்கு
செல்வம் இருக்காதாம். அழுக்காருடன் ஆக்கம் போன்று இல்லை. செல்வம், ஆக்கம்ங்கிறது செல்வம். செல்வம் இருக்காது. ஒழுக்கமில்லான்கண் உயர்வு, ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்வு இருக்காது. விளங்குதா? அப்படி. அப்ப அந்த பொறாமை குணம் வந்து செல்வத்தை தராது. ஏன்னா அந்த பொறாமை குணம் எதோட சம்மந்தப்பட்டது? மனதோட சம்மந்தப்பட்டது. மனசு தானே பொறாமைப்படும். அப்ப பாருங்க, மனதின் நன்மை உயிருக்கு ஆக்கமாகும். மனதின் நன்மை, நம்ம மனது நல்லா இருந்தா உயிருக்கு ஆக்கம். அதாவது உயிருக்கு ஆக்கம்னா, உயிர்னா அது மனிதன், மனித உயிர், மனித உயிருக்கு செல்வத்தை பெற்று தரும் மனது நல்லா இருந்தா. இப்போ நீங்க முடிஞ்சா இல்லை எக்ஸாம்ல முடிச்சுட்டு பணம் சார் உளவியல்னு ஒரு புக் ஒன்று இருக்கு. நான் இப்போ அதை வாட்சி கொண்டு தான் இருக்கேன். பணம் சார் உளவியல், சரியா? சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் ஒன்று, சரியா? இப்போ அந்த புக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், அப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க கேட்டால், காசு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு அதில் நிறைய டெக்னிக் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எல்லாம் வாசிப்பாங்க. ஆனால் அந்த புக் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பிள்ளைகள், காசு நம்ம கையில் இருக்கணும்னா அதுக்கு மைண்ட் செட்டு தான் காரணம். மைண்ட் செட் இஸ் எவ்ரி திங். மைண்ட் செட்டு தான் நம்ம அந்த காசு கையில் இருக்கணும். காசு வந்து நமக்கு நிறையணும், அல்லது காசு தொடர்ச்சியாக நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்னா அது மைண்டில் தான் இருக்கான். அந்த மைண்ட் செட்டை மாத்துறது தான் நம்மளோட இது இருக்கு. நம்ம அது பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும்ட்டு இருக்கு. அதே மாதிரி த த சீக்ரெட்னு ஒரு புக் இருக்கு, ரகசியம் அப்படின்ட்டு. அதுவும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு புக்கை வாசிக்கிறதுக்கு டைம் இல்லாட்டி அடியும் இதில் இந்த டைமில் படித்தா நல்லா சக்ஸஸாக இருக்கும் உங்களுக்கு. அந்த அந்த யூடியூப் அந்த படம் ஒன்று, அது அந்த புத்தகத்தை ஒரு குறும்படம்னா அந்த டாக்குமெண்ட்ரியாக உருவாக்கியிருக்காங்க, சரியா? ரகசியம் திரைப்படம்னு போடுங்க, சரியா? ரகசியம்னு ஒரு தமிழ் திரைப்படம் இருக்கு. அது இல்லை, ஒரு ஒரு இங்கிலீஷ் இந்த சீன்ஸ் மாதிரி வரும். இங்கிலீஷ்னா இந்த ஒருத்தர் அறிஞர்கள்லாம் கதைப்பாங்க சக்ஸஸ்னா என்ன அப்படின்ட்டு. இப்போ அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, சரி, அந்த ரகசியம்னா என்ன, சக்ஸஸ்க்கு என்ன காரணம், எல்லாம் மைண்டை தான் சொல்லுவாங்க. நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்போ நீங்கள் 3 எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது 100% நினைக்கணும். 100% நினைக்கும் போது பிரபஞ்சம் வந்து அதை ஒப்சர்வ் பண்ணும். பிரபஞ்ச சக்தின்னு இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒப்சர்வ் பண்ணி என்ன செய்யணும்னு கேட்டால், அதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குமா. நான் உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் அமையலாம், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம், அல்லது நீங்கள் பாடமாக்கின அதே திருக்குறள் வரலாம். இந்த மாதிரி பிரபஞ்சம் வந்து நம்ம 100% இது பண்ணோம்னா அதை என்ன செய்யும், அதை ஒப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு சாதகமான வழியை வெட்டி கொடுக்கும், சரியா? அப்போ உலகத்தில் ஜெயிச்சவங்க நிறைய பேர் வந்து அதை உணர்ந்திருக்காங்க. மைண்டை வந்து அந்த பாசிட்டிவாகவே வச்சுக்கொள்றதுக்கான நிலைமையை. அதே நம்ம வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணணும், ஐயோ இது வராதோ, ஐயோ இது வராட்டி என்ன செய்யும் அப்படின்னு சந்தேகத்தோடு போனோம்னா, இப்போ இந்த இந்த இங்கே போகிறோம், உதவி கேட்க போகிறோம், அது கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினச்சோம்னா இன்னும் கிடைக்காது. ஏன்னா அதையும் ஒப்சர்வ் பண்ணும். நம்ம எதை கேட்குறோமோ அதுதான் கிடைக்கும். விளங்குதா? அந்த மாதிரி அந்த புக்கில் இருக்குது. இதில் இந்த எனது பணம் சார் உளவியல் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பணத்தை வந்து எப்படி இது பண்ணுறதுக்கு மைண்ட் செட்டு தான் காரணம் அப்படின்ட்டு. இல்லைங்க, அந்த மாதிரி இருக்குது. மைண்ட் வந்து ரொம்ப மைண்டுக்கும் செயலுக்கும் தொடர்பு இருக்குது. அதாவது இங்கே மனதின் நன்மை உயிருக்கு ஆக்கம். அதாவது மனதின் நன்மை நம்ம நல்ல மனதில் இருக்கும்போது உயிருக்கு செல்வத்தை கொடுக்கும். செல்வம் செல்வம் இன்னும் மேலும் மேலும் பெருகும். அதை விட சேரும் இனநலம் எல்லா புகழையும் கொடுக்கும். மனநலம் செல்வத்தை மட்டும்தான் ராஜா கொடுக்கும். ஆனால் சேர்ற இனம் எல்லா புகழையும் கொடுக்கும். அந்த பணம் உட்பட புகழ் உட்பட எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால் என்ன செய்யணும், முதல்ல நீ சேர்ற இனத்தை நீ நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லப்படுது. எனக்குதா மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும். தெளிவாயிடுச்சா? தெளிவா குரல்? ஓகே, புரிஞ்சுக்கணும், விளங்கிக்கணும், விலங்குங்க படமாக்குறது மட்டும் இல்லை, விளங்கிக்கணும், அப்போ ஈஸியாக இருக்கும். மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றகுதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றகுதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. சரியா? சொல்லுங்க பாப்போம் குரலை. சொல்லுங்க. மனநலம் நன்குடையராயினும் மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றும் அஃதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. திரும்ப இருக்கா? மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றும் அஃதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. இல்லை, இது நம்ம 8வது குரல் தானே பார்க்கணும்னா, 8வது பார்க்கணும். சார் 9வது போயிட்டீங்க, 8வது குரல் 9வது போயிட்டு 8வது தான் பார்க்கணும். ஏன்னா அதை தான் சொல்ல, ஒரே மாதிரி இருக்கு திருக்குறள். மனநலம் நன்குடையராயினும் சான்றோருக்கு இனநலம் ஏமாப்புடைத்து. அதை வாசிங்க. மனநலம் நன்குடையோராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு. சான்றோருக்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. இன்னொரு தடவை. மனநலம் நன்குடையோராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு. ஓகே, வெரி குட். பாருங்க, மனநலம் நன்குடையராயினும் சான்றோருக்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. சரியா? பாருங்க, அந்த மனநலத்தை இனநலத்தை வச்சுதான் தொடர்புபடுத்திட்டே போறாரு.
மனநலம் மிக சிறப்புடையதாக அமைந்திருந்தாலும் சான்றோருக்கு நல்லினத்தின் தொடர்பு மேலும் நல்ல வலிமையுடையதாக அமையும். சரியா? அப்ப மனுஷனுக்கு நல்ல மனசு இருந்தா அது சிறப்பு தான். சரியா? அவனுக்கு மனசு அப்ப ஒருத்தருக்கு வஞ்சம் இருக்கும், மனசு நல்லது இருக்காது, நல்லதா நினைக்க மாட்டாங்க, நல்லதை செய்ய மாட்டாங்க. சரியா? அப்ப அந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்க. ஆனா மனநலம் மிக சிறப்புடையதாக மனிதர்களும் இருக்காங்க. அப்ப மனநலம் மிக சிறப்புடையதாக அமைந்திருந்தாலும் சரியா? அப்ப அந்த மனநலம் சிறப்புடைஞ்சு என்ன நடக்கும்னு மேல எல்லாம் பார்த்துட்டோம். செல்வம் வரும், புகழ் வரும்னு பார்த்துட்டோம். ஆனா சான்றோர் என்னது? சான்றோருங்கிறது யாரு? நல்ல அறிவு படைத்தவர்கள், அனுபவசாலிகள். சான்றோருக்கு நல்லினத்தின் தொடர்பு மேலும் நல்ல வலிமையுடையதா அமையும். அப்ப மனநலம் சிறப்பையும் கொடுக்கும். ஆனா இனநலமும் இருந்தா இன்னும் அது என்னது? மேலும் வலிமை அடையும். விளங்குதா? மனநலம் மிக சிறப்புடையதாக அமைந்திருந்தாலும் சான்றோருக்கு நல்லினத்தின் தொடர்பு மேலும் நல்ல வலிமையுடையதாக அமையும். நல்ல வலிமை, அவருக்கு இந்த ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று கிடைக்கும், ஒரு சப்போர்ட். யோசிச்சு பாருங்க. இப்ப நண்பர்கள், நல்ல நண்பர்கள். உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே. அடுத்து என்ன? உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே. அடுத்து என்ன? பாதி குரல் சொல்லிட்டு மீதி குரல் சொல்லுங்க. என்ன பிள்ளைகள்? இதெல்லாம் சாதாரண திருக்குறள், எல்லாம் படமாக்கக்கூடிய திருக்குறள் தான். உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. அதுக்கு பொருள் என்னன்னு தெரியுமா? தெரியாதே சொல்லுங்க, சொல்றேன். தெரியாது. ஆ. நான் முன்ன யோசிச்சேன். அப்புறம் சொல்லிடுறேன், பொருளை சொல்லிட்டா முன்ன எப்படி அவர் ஆண்டு 6 7 என்ன யோசிச்சுன்னு பிறகு சொல்றேன். இப்போ பாருங்க, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதன் நட்புனா, இப்போ நம்ம வந்து ஒரு உடை உடுத்துறோம். இப்போ ஒரு பாய்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து கோயிலுக்கெல்லாம் இது பண்ணல இந்த வேட்டி உடுத்துறது வழக்கம். சரியா? அப்போ வேட்டி கட்டாம இருந்துட்டு ஒருத்தர் கட்டினார் என்னன்னு கேட்டா அது அவளை பார்க்கும், திடீர்னு அவிழ்ந்துரும். சரியா? அப்ப என்ன ஆகும்? டக்குன்னு ஒரு அவிழ்ந்துருச்சுன்னா வைங்கள, வேட்டி கட்டிட்டு போற ஒருத்தர் அவிழ்ந்து கீழே விழ போயில கை என்ன செய்யும்? பற்றி பிடிக்கும். ஆ, சரி. அது இயல்பா போகுமா போகாத? கை டக்குன்னு போய் பிடிக்கும். சரியா? அந்த மாதிரி அந்த உடுக்கை இழந்தவன் கை போலாங்க. எப்படி ஒரு உடையை வந்து கீழிழும்போது கை எப்படி தாங்கி குயிக்கா போய் பிடிக்குதோ அதே போல இடுக்கண் களைவதன் நட்பு. ஒருவன் துன்பப்படும் போது, அவன் ஒரு தீய வழியில் செல்ல நேர்கின்ற போது அதனை அதனை போக்குவதுதான் உண்மையான நட்பு. அந்த துன்பத்துக்கு என்னது? துன்பத்துல தான் துணை நிற்கணும், இன்பத்துல துணை நிற்கிறது நட்பு இல்ல, துன்பத்துல துணை நிற்பது தான் நட்பு. அதான் இடுக்கண் களைவு தான் நட்புன்ட்டு இருக்கு. சரியா? இப்போ நான் முன்ன என்ன யோசிச்சேன்னு கேட்டா, உடுக்கையில் இருந்தா உடுக்கை இருக்குது, உடுக்கைங்கிற இசைக்கருவி ஒன்று இருக்குதானே, உடுக்கை. சரியா? அப்ப நான் யோசிச்சேன், அந்த அந்த உடுக்கடிப்பாங்க பூசாரிமார்கள். சரியா? அவங்க என்ன செய்வாங்க? உடுக்கை. அப்ப உடுக்கை உடுக்கை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அதை இழந்துட்டா, உடுக்கை கையில் இல்லாம போனா என்னது? அந்த கை எப்பவுமே அதே தான் யோசிச்சு இப்படி கை யோசிச்சு கொண்டிருக்கும் அப்படின்னு மாதிரியான ஒரு பொருள் யோசிச்சேன் சும்மா இயல்பா. அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் பிறகு தான் என்னன்னு கேட்டா இதாகும். இப்படி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி சில பாடல்களும் அப்படித்தான். இந்த பாட்டு இருக்க, பூவுக்கு பிறந்த நாள் அடுத்த என்ன வரி? பூவுக்கு பிறந்த நாள் அடுத்த என்ன வரி? கேட்டிருப்பீங்க, சொல்லுங்க. பொன்னாங்கண்ணி மறந்த நாள்னு தான் நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன் முன்னேலாம். பொன்னாங்கண்ணி மறந்த என்ன பொன்னாங்கண்ணிட்டு கடைசியில் தெளிவாக போகும் கேட்கும்போது தான் பூவுக்கு பிறந்த நாள் பெண்ணாகனி மலர்ந்த நாளுன்ட்டு அது வரி. பெண்ணாகனி மலர்ந்த நாள், கலர் கலரா மெழுகுவத்தி ஏற்றுவேன், காதுக்குள்ள ரகசியமா பேசுவேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அடிச்சு நல்ல ஒரு மியூசிக், நல்ல ஒரு பாட்டு. படிக்கும்போது பிள்ளைகள் உங்களுக்கு டயர்ட் ஆகிட்டா கஷ்டமாக இருக்கும், மூளை வந்து சோர்வு அடைஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில், நீங்கள் தனியாக படிக்கும்போதோ அல்லது இப்படி இப்படி. அப்போ என்ன பாடல்கள்லாம் கேளுங்க, நல்ல பாடல்கள் கேளுங்க, நல்லா. சரியா? அந்த உங்களை ரீஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிங்க, ஒரு டான்ஸ் ஒன்று போடுங்க. சரியா? அல்லது இடத்தை மாற்றுங்க. இப்போ என்ன, நீங்கள் படிக்கிற இடத்துலையே படிக்காமல் ஒரு காத்தோட்டமாக வெளியில் படிக்கலாம், தோட்டத்துக்கு போய் படிக்கலாம். சரியா? நான்லாம் கொடவுலாம் போய் படிச்சிருக்கேன். ஒரு நாள் அப்பா தேடிட்டே வந்துட்டார் ஒரு நாள். ஏன்னா அந்த சூழல் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது நான் பீச்சில் தான் போய் படிப்பேன். ஏன்னா அது எனக்கு அது பிடிக்கும். அது நல்ல மைண்டுக்கும் அந்த சொல்லுவாங்க, அந்த காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்தேன்ட்டு. ஏன்னா மைண்ட் செட் வந்து அப்படி ஆகும். காற்று வாங்க தான் போகிறோம், கவிதை வாங்கினா அந்த அளவுக்கு கிரியேட்டிவ் மைண்ட் வரும். அந்த மாதிரி சூழலை மாற்றுங்க. சரியா? சூழலை மாற்றணும். அது நின்றுக்கிட்டு படிக்கலாம், அதே மாதிரி நடந்துக்கிட்டு படிக்கலாம், படிப்பிக்கிற மாதிரி படிப்பிக்கலாம், ஒருத்தருக்கு நீங்கள் படிப்பிச்சு கொடுக்குற மாதிரி படிங்க. அப்படி கொஞ்சம் இன்னும் 2 மாதம் தானே, ட்ரை பண்ணுங்க, மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாங்க. கஷ்டமாக இருக்கையில் வேறு விதமாக படிங்க. ஓகே, இந்த பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு வேற ஒரு பாடம். இப்போ நீங்கள் தமிழ் படிச்சுக்கிட்டீங்க, ஒரே இதாக போய்கிட்டு டக்குனு ஜியோகிராஃபியா, ஓகே. அது
அடுத்து நீங்கள் வேறு ஏதாச்சும் வேற இன்னொரு பாடம் எடுத்துருப்பீங்கன்னா அதை படிங்க. மாறி 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 படித்தா டைம் வேஸ்ட் பண்ணால் அப்படியே போயிங்க. அப்புறம் ரெஸ்ட் ஒன்று எடுங்க. சின்ன ஒரு குட்டி தூக்கம் போடுங்க. எழுதுமுங்க. ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு பாட்டு கேளுங்க. அப்படி மாறி 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 கொஞ்சம் டைம் நம்ம இது பண்ணிட்டு போனாலும் சரி. ஓகே. அதன் அடிப்படையில் விளங்கிச்சு அந்த குறள். மனநலம் நன்குடையராயினும் சான்றோருக்கு இன்னநலம் ஏமாப்பு உடைத்து. மனநலம் மிக சிறப்புடையதாக அமைந்திருந்தாலும் சான்றோருக்கு நல்லினத்தின் தொடர்பு மேலும் எனது வலிமை பெறும். அதை நட்புன்னு சொன்னேன். எல்லாம் எனது வரையில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று நமக்கு வரும். தெளிவாயிருச்சா? ஓகே. அடுத்து பாருங்க. மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றகுதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. சரியா? ஏமாப்புனா என்ன? அது வலிமை. மேலேயும் ஏமாப்பு இருக்கு. இப்போ மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றகுதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. ஒருவருக்கு மனதின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும். என்ன மறுமை? என்ன பிள்ளைகள் மறுமை? மறுமைன்னு ஒன்று இருக்கு. இம்மை மறுமை. என்ன மறுமைனா? நிறைய மதங்கள்லாம் அது சொல்லுது மறுமை இருக்கு அப்படின்ட்டு. என்னது? மறுபிறவி, சொர்க்கம், நரகம். அது ஒருவருக்கு மனதின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும். மனது நல்லா இருந்தா செயல் நல்லா இருக்குதுனே. அப்படி செயல் நல்லா இருந்தா பாவம் குறையும், புண்ணியமும் அதிகரிக்கும். ஏன்னா புண்ணியம் அதிகரிச்சா என்னது? அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அல்லது அடுத்த பிறவில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவராக அவர் இருப்பார். மறுமை. அப்போ ஒருவருக்கு மனதின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும். அது நல்லினத்தின் தொடர்பால் மேலும் வலிமை பெறும். அது நல்ல அப்போ ஒரு செயலை மனசு நல்லா இருந்தால் நல்ல செயல் செய்வோம். அதே நம்ம சேரக்கூடிய கூட்டமும் நல்லா இருந்த அப்புறம் கிட்டத்தில் நாங்கள் பிளட் டொனேஷன் செஞ்சோம். அப்போ ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது என்னடான்னு இருந்துச்சு. ஆனால் வருவாங்களா வரமாட்டாங்களான்ட்டு. ஆனால் 100 150 பேர் வந்தாங்க பிளட் கொடுக்கறதுக்கு. விளங்குது? அப்போ அந்த கூட்டமெல்லாம் நல்லதுக்கு செய்கிற கூட்டம். பிளட் கொடுக்கறதுக்கு வருது. ஏன்னா மற்றவங்களுக்காக. விளங்குது? அந்த மாதிரி ஒருவருக்கு மனதின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும். அது நல்லினத்தின் தொடர்பால் மேலும் வலிமை பெறும். அந்த 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 மறுமை இன்பம் மேலும் வலிமை பெறும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரென்த் ஆகும்னு சொல்கிறாரு. விளங்குதா? ஓகே. அப்போ மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற ஆகுதும். சொல்லுங்க பாப்போம். குரலை சொல்லுங்க. சொல்லுங்க குரலை சொல்லுங்க பிக்கா. மனநலத்தின் ஆகும் வறுமை மற்றது இனநலத்தில் ஏமா உடைத்து. ம். உடைத்து இன்னொரு தடவை. மனநலத்தின் மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றது இனநலத்தின் ஏமாப்புடைத்து. மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அகுதும். அப்ப ஒருவருக்கு மனதின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும். மற்ற அகுதும் அதோட இனநலத்தின் ஏமாப்புடைத்து. சரியா? நல்லினத்தின் தொடர்பால் மேலும் என்ன செய்யும்? வலிமை பெறும். எது வலிமை பெறும்? அந்த மறுமை இன்பம். இப்போ நீங்கள் இப்படியே இப்போ குரல் இப்படியே எழுத போறீங்களா பிள்ளைகள்? இப்போ குரல் எழுதிட்டு இப்போ இந்த 2 வரியில எழுத போறீங்களா பொருளை? எப்படி எழுதணும்? குரல் பொருள் அது நம்ம விளக்கத்தை எழுதணும் தானே. விளங்கல? குறள் எழுதிட்டு பொருள் எழுதிட்டு நம்மோட்டு மொழிநடையில நம்மோட்டு விளக்கத்தை எழுதணும் தானே. ம். குரல் எழுதிட்டு பொருள் எழுதினாலும் சரி, பொருள் எழுதிட்டு குரல் எழுதினாலும் சரி. இது இதை எழுதிட்டு அதுக்கு மேலேயும் விளக்கம் இல்லை. உங்களோட விளக்கம் தான் பொருளே. விளங்க தானே சொல்றேன். இந்த விஷயத்தை நீங்க குரலை விளங்கிட்டீங்க தானே. அந்த அதை வந்து நீங்க என்ன உங்க மொழி நடையில கொடுக்க போறீங்க. அப்ப பெரும்பாலும் ஒரு 3 குரல் தான் ஒரு கேள்விக்கு வரும். 3 குரலுக்கானது தான் ஒரு கேள்விங்கல 3 குரலை தான் நீங்க விளக்க போறீங்க. அதுக்குள்ள 3 குரலும் வரணும், 3 குரலுக்கான விளக்கமும் வரணும். விளங்குதா? அந்த விளக்கம் வந்து சரளமா இருக்கணும். இப்படியே பாடமாக்கி எழுதிங்கன்னா அது ஆகும். பாடமாக்கி எழுத இல்லாத குரல அப்ப என்ன செய்யணும்? உங்கள் மொழிநடை என்ன செய்யணும்? வளர்த்துக்கொள்ளணும் நீங்க. சரியா? மேலுள்ள மனநலம் நன்குடையாரும் இளம் ஏமாப்படும் இந்த குரல் வாங்களே. மேற்குறிப்பிட்ட திருக்குறளானது மனநலம் சரி மனநலத்தின் சிறப்பை பற்றி குறிப்பிடுகின்ற. இப்போ நம்ம முதல்ல விளங்கிக்கொள்ளணும். என்ன சொல்லியிருக்கு? மனநலம் மிக சிறப்புடையதாக அமைந்திருந்தாலும் சான்றோருக்கு நல்லினத்தின் தொடர்பு மேலும் விளைவி வரும். இந்த திருக்குறளானது மனநலம் மனநலம் நம்மில் சிறப்படையும் போது மனநலம் வந்து சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் வெயிட். மனநலம் சிறப்புடையதாக அமைந்திருந்தாலும் சான்றோருக்கு நல்லத்தின் மனநலம் எம்மை சிறப்பிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகின்ற சூழலில். சரியா? நாம் சேருகின்ற இனநலம், அதாவது நாம் சேருகின்ற நபர்கள் அல்லது நாம் சேருகின்ற குழுக்கள் மிகவும் திறம்பட ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடியவரோடு நாம் சேரும்போது மேலும் அது வலிமையுடையதாக, சரியா, வலிமையுடையதாக அமையும் என்பதை இந்த திருக்குறள் எடுத்து எம்புகிறது. விலங்கு அந்த எடுத்து எம்புகிறது இதனை கூற முற்படுகின்றார். எனவே ஆகவே அந்த மாதிரி இணைப்படை சொற்களை கூட நீங்கள் என்ன செய்யணும்? அதை நான் சும்மா சொன்ன எழுதும்போது அது அழா ஓட்டமாக வரும். இல்லைங்களா? அதை நீங்கள் மோடிஃபை பண்ணி கொண்டுட்டு போகணும். அது பொய்யா எழுதக்கூடாது. விஷயத்தை தாங்க எழுதணும். வரியை கூட்டக்கூடாது. அந்த வரிகளுக்கு அடர்த்தியான விஷயம். நம்ம கேள்வி பதில் போகலாம் சொல்கிறோம். அடர்த்தியாக இருக்கணும் விஷயம். விலங்கு என்ன சொல்கிறேன்ட்டு அதனால அதை ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா படிக்கிறோம்.
நிறைய பேர் எனக்குடா எல்லாம் செய்யறது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம போயிடுது, அதான் ரிசல்ட்ஸ் வர்றதில்ல. சரியா? ஓகே. அது கடைசி குறள் பிள்ளைகள் கவனிங்க. நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். சொல்லுங்க பாப்போம் குறளை. நல்லெண்ணத்தின் ஊங்கும் துணையில்லை, தீயினத்தின் அல்லற்படுவதும் ம். நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, சொல்லுங்க. தீயினத்தில் அல்லற்படுவதும் இல். ஆ, இல். அப்ப நம்ம பாருங்க, நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். அந்த அளபடை இருக்குது, படுப்பது உம்னு வாசிக்க கூடாது, படுப்பதும். நீங்க பாடமாக்கும் போது படுப்பது உம்னு எழுதுங்க, ஏன்னா அந்த இடத்துல படுப்பதுங்கிற தூவனா போட்டு எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாடமாக்கும் போது படுப்பது இல் அப்படின்னு பாடம் வைக்கணும்னா சரி. சரியா? விளங்குதா? அப்போ ஒருவருக்கு நல்லோர் சேர்க்கையை விட சிறந்த துணையும் வேறு இல்லை. நல்ல விளங்குதா? நல்லவங்களோட சேரும்போது அந்த மாதிரி துணை வேறு இல்லை. வேற யாருக்கு துணையும் தேவை, ஒரு ஆளும் போதும், ஒருத்தர் போதும். நம்ம நல்லவராக இருந்தால் ஒருத்தர் போதும். அந்த மாதிரி வேறு துணை நமக்கு அவசியமே படனா ஒருத்தர் போதும். எல்லாத்துக்கும் நண்பர்னு நிறைய நண்பர்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் இருப்பான், நமக்கு துணையாக இருக்கக்கூடியவனாக தான் இருப்பான். எல்லாருக்கும் வந்து நீங்கள் எங்கே போனாலும் யூனிவர்சிட்டிக்கு போனாலும் நம்மளோட இயல்போடு சேர்ந்தவர் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம், ஃப்ரெண்டாவது ஆகப்படுவாங்க. விளங்குதா? ஒருவருக்கு நல்லோர் சேர்க்கையை விட சிறந்த துணை வேறு இல்லை. நல்லோர் சேர்க்கை, நல்ல இயல்பை கொண்டவர்கள், நல்ல மனம் படைத்தவர்களோட சேர்க்கை மாதிரி துணை வேறு இல்லை, அது போதும். நமக்கு போலீஸ்ட பாதுகாப்புலாம் நமக்கு தேவையில்லை, இவங்களே நம்மளை காத்துருவாங்க. தீயோரை சேர்வதில் துன்பம் தரும் கொடி. அப்ப தீயோரை சேர்ந்துட்டோம்னா அந்த மாதிரி ஒரு கொடிய துன்பம் வேற எதுவுமே இல்லை, வேற எங்கேயும் போக தேவையில்ல. இந்த ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? நண்பனை மூணு நல்ல டைலாக் கொண்டிருக்கிறது. நண்பனுக்கு அவர் சொல்லுவார், நண்பன் இது ஒரு நல்ல ஒரு வரும். சரி, அதை விடுவோம். சரியா? அதனாலதான் அப்ப அந்த மாதிரி தீயோரை சேர்வதில் துன்பம் தரும் கொடிய பகையும் இல்லை. அதாவது ஒருவருக்கு நல்லோர் சேர்க்கையை விட சிறந்த துணை வேற இல்லை. சரியா? அந்த நல்லோர் சேர்க்கை சிறந்த துணை. ஆனா தீயோரை சேர்ந்த அதே சேம் டைம் வந்து தீயோரை சேருவதில் துன்பம் தரும் கூட. அப்ப இது பகையை உண்டாக்கும். எதை பகையை உண்டாக்கும்? தீயவர்களை சேர்றது பகையை உண்டாக்கும். இந்த மாதிரி வேற பகை வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆனா நல்லோர்கிட்ட சேர்ந்த துணையை உண்டாக்கும். துணை அதான் அவங்க துணை, இது பகை. அப்ப ஒருவருக்கு நல்லோர் சேர்க்கையை விட சிறந்த துணை வேறு எங்கேயுமே இல்லை, வேற எதுவும் தேவையில்ல. தீயோரை சேர்வதில் துன்பம் தரும் கொடிய பகையும் வேறு இல்லை. விளங்குதா? அப்ப நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லற்படுப்பதும் இல்லை. பாருங்க, நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல்னா துன்பம், படுப்பதும் இந்த மாதிரி துன்பம் வேற எங்கேயுமே இல்லை. இவ்வளோலாம் எழுதியிருக்காருன்னா பிள்ளைகள் குறளை. ஓகே. அதன் அடிப்படையில் நம்ம முழுமையாக 10 குறளையும் பார்த்துட்டோம். சரி, அப்போ ஒரு தெளிவு பிறந்துருச்சா? இது தாண்டா சிற்றினம் சேராமை அப்படின்னு விளங்கிருச்சா? தெளிவு ஒன்று பிறந்துருச்சு. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பாடமாக்கிருப்பீங்க. இப்போ குறளோட பொருள் நல்லா இன்னொரு தடவை படித்தா இன்னும் கொஞ்சம் இந்த கேள்வியை முழுமையாக அணுகிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சா? ஆம் சார். ஆ உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அடுத்து வேக் பண்ணணும். எக்ஸாமுக்கு நல்லா ட்ரை பண்ணணும், எக்ஸாம் எழுதி பார்க்கணும். நீங்கள் படிச்சுட்டு போகிறதில்ல, எங்கு படித்தோம், எதை படித்தோம், யாரிடம் படித்தோம் என்பது முக்கியமில்லை, பரீட்சையில் எதை பதித்தோம் என்பதுதான் முக்கியம். அப்போ அதனால் கவனமாக இது பண்ணணும். ஓகே, பாருங்கள், இதில் நமக்கு சில குறிப்புகளை பார்த்துட்டு அடுத்து கேள்விக்குள்ளே போவோம். பாருங்கள், சிற்றினம் சேராமை எனப்படுவது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட்ல நட்பண்புகள் இல்லாத சிறியோருடன் சேராமை. ரொம்ப சோட்டா சொல்கிறாங்க, நட்பண்புகள் இல்லாத சிறியோருடன் சேரக்கூடாது. சிறியோர்னா கட்டையாக இருக்கிறவரில் எனது சிறுமை குணம் படைத்தவர். அதிகார வைப்பு முறையின் பொருத்தப்பாடு. பாவ செயல்களை செய்கின்ற இனத்த சிற்றினத்தோரோடு சேராது. நான் டியூட்டாரன், சரியா? டியூட்டாரன் இருந்தார். பாவ செயல்களை செய்கின்ற சிற்றினத்தோடு சேராது இருக்க வேண்டுமாயின் பெரியார்களுடைய துணையை நாடுவது இன்றியமையாதாகும். எனவே பெரியாரை துணைக்கோடலின் பின் சிற்றினம் சேராமல் வைக்கப்பட்டுள்ளது. சரியா? இப்போ ரொம்ப சோட்டா இருக்கா முதல்ல கொடுத்ததை விட? பாவ செயல்களை செய்கின்ற சிற்றினத்தவர்களோடு சேராது இருக்க வேண்டுமாயின் பெரியார்களுடைய துணையை நாடுவது இன்றியமையாதாகும். எனவே பெரியாரை துணைக்கோடலின் பின் சிற்றினம் சேராமல் வைக்கப்பட்டுள்ளது. சரியா? தெரியுதுதானே? ஓகே, அடுத்து கவனி. அப்ப அடுத்து கவனிங்க. ரைட். ஓகே, அடுத்து பாருங்க. இப்ப நம்ம சோட்டா பார்த்துட்டு போவோம் குறள் விஷயங்களை. சிற்றினம், முதலாவது குறள், சிற்றினம் பெரியோருக்கு ஆகாது. சரியா? சிறியோருடன் சேருவது ஆகாது. விளங்குதா? அதான் பெரியோரின் கீழ் மக்களிடத்தில் அதுதான் முதலாவது குறள். குறளை சொல்லுங்க முதலாவது. இப்போ சொல்லுங்க டக்குன்னு, நீங்க முதலாவது குறள் சொல்லுங்க. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சிற்றினம் சுற்றம் அஞ்சும் சிறுமை பெருமைதான் சுற்றம் சூழ்ந்து. அப்ப பாருங்க, பெரியோர்
பெரியோர் கீழ் மக்களிடம் சேரார். அதாவது பெரியோர் கீழ் மக்களிடத்தில் சேரார். கீழ் மக்கள்னா இந்த சிற்றினம் இடத்துல சேர மாட்டாங்க. ஆனால் சிறியவர் என்ன செய்வாங்க? தனது இனத்தவரோட சேருவார். ஆனால் சிறியோர் சேர்வார் சிற்றினத்தவரோட. அதுதான் முதலாவது விஷயம். சிற்றினம் சேராமை. அப்ப முதலாவது வந்து சிற்றினம் பெரியோருக்கு ஆகாது. சரியா? சிறியோரை சேருவது ஆகாதுங்கிறத முதலாவது குறள். இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். சிற்றினம் பெரியோருக்கு ஆகாது அப்படின்னு தான் கேள்வி வரும். பின்னொன்று சிற்றினம் சேராமை என்கின்ற குறட்பாக்களின் அடிப்படையில் சிற்றினம் பெரியாருக்கு ஆகாது, அவ்வளவுதான் வரும். அப்ப நீங்க அது முதலாவது குறள் தான் அதை சொல்லுதுன்ட்டு நீங்க அந்த முதலாவது குறள் விலக்கி விட்டீங்கன்னா சரி. ஆனா இதுல வந்து இதுதான் தனித்தனி குறள் கூடுதலா இருக்கு. மற்ற இதெல்லாம் அப்படி இல்லை. ஒரு விஷயத்துக்கு 2 3 குறள் வரும், குறைந்த 2 வரும். ஆனா இதுல ஒண்ணா இருக்கு. ஆனா இப்படிதான் பிரிப்பு. இதுதான் அந்த பிரிப்பு, அதிகார பிரிப்புன்னு சொல்றது. சரியா? அதை நம்ம பார்ப்போம். சிற்றினம் சேராமை காரணங்கள் அப்படின்னு கேட்டா, சிற்றினம் சேராமையின் காரணங்கள்னு கேட்டா 2வது குறள். சரியா? அப்ப சிற்றினம் சேராமையின் காரணங்கள்ங்கிற முதலாவது குறள் எழுத இல்லாது, ஏன்னா அதை பிரிச்சு வச்சிருக்காங்க. சரியா? சிறியோரது அதிக இயல்பால் பெரியோரது இயல்பு மாறிவிடும். சரியா? அதிக வராது. சிறியோரது இயல்பால், அதிகங்கிறது டைப்பிங் மிஸ்டேக் வந்து நினைக்கிறேன். சிறியோரது இயல்பால் பெரியோரது இயல்பு மாறிவிடும். அதனே சொல்ல வந்திருக்கு. சிற்றினம் சேராமை காரணங்கள் ஏன் சேரக்கூடாது? இயல்பு மாறிடும். அதுக்கு என்னது உதாரணம் சொன்னாரு? என்ன உதாரணம் சொன்னாரு? 2வது குறள்ல சொல்லுங்க. நீர் திரிந்தற்றாகும். அதுதான் குறள்ல சொல்லுங்க. 2வது குறள்ல நிலத்தியல்பான் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர் கிணத்தியல்பதாகும் அறிவு. சிற்றினம் பெரியோருக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிற்றினம் சேராமையின் காரணங்கள் என்னன்னு கேட்டா அவங்க இயல்பு மாறிடும். சிறியோரது இயல்பால் பெரியோரது இயல்பு மாறிடும். அதனால சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2வது சிற்றினம் சேராமையின் காரணங்கள். அடுத்து இனத்தோடு சேர்றதுல முக்கியத்துவம். இனத்தோடு சேர்றது முக்கியத்துவம். ஏன் இனத்தோடு சேர்றது முக்கியத்துவம்? ஒரு இயல்பினை அவர்களது சேருகின்ற இனமே தீர்மானிக்கும். அதனால என்ன செய்யணும்? சிறந்த இனத்தோடு சேரணுங்கிறது 3வது குறள். அப்ப பாருங்க, தனித்தனியா ஒரு முதலாவது குறள் வந்து சிற்றினம் பெரியோருக்கு ஆகாது, 2வது குறள் சிற்றினம் சேராமையின் காரணம், அடுத்து 3வது இனத்தோடு சேர்றதில் முக்கியத்துவம். சரியா? அப்படிதான் பிரிப்பட்டிருக்கு. அடுத்து இனத்தின் முக்கியத்துவம். 4வது குறள். சரியா? ஒருவர் சேருகின்ற இனமே அவரது அறிவினை தீர்மானிக்கும். சரியா? குறளை சொல்லுங்க. 4வது குறளை. மனத்துளது போல காட்டி ஒருவர் கிணத்துள்ளதாகும் அறிவு. ஒருவர் சேருகின்ற இனமே அவரது அறிவினை தீர்மானிக்கும். சோட்டா போட்டிருக்கேன். சரியா? ஓகே, அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 1 2 1 2 3 4 தனித்தனியா வருது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது. சரியா? ஆனா 5 தொடக்கம் 9 பாருங்க, ஒரு விஷயத்த சொல்லுது. 5 6 7 8 9 எத்தனை குறட்பாக்கள்? 5 குறட்பாக்கள். ஏன்னா அப்ப இப்படிதான் கேட்பாங்க. அப்ப ஜாயின் பண்ணி கூட கேட்கலாம். இப்படி ஏன்னா ஒரு குறளா இருக்குதுன்னா மார்க்ஸ் வந்து 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கொடுக்கலாங்கிறதுனால சிற்றினம் பெரியோருக்கு ஆகாது என்பதும் சிற்றினம் சேராமையின் காரணங்களும் அப்படின்னு ஒரு கேள்வியா போடலாம். இனத்தரோடு சேர்தல் முக்கியத்துவமும் இனத்தின் முக்கியத்துவமும் அப்படின்னு 2வது கேள்வியா போடலாம். 3வது கேள்வி என்னது? சிற்றினம் சேராமையின் சிறப்பு. அப்படி கேட்கலாம். 4வது கேள்வி என்ன கேட்கலாம்? அடுத்து என்னது அதை பார்ப்போம். சரியா? இப்போ பாருங்க, இப்போ கடைசி 5 தொடக்கம் 9 கொஞ்சம் பார்த்துக்குவோம். கவனிங்க. மன தூய்மையும் அது சிற்றினம் சேராமை சிறப்பு. இது வந்து சிற்றினம் சேராமை சிறப்பு அல்லது நல்லினம் சேர்தல் முக்கியத்துவம். சரியா? மன தூய்மையும் செயல் தூய்மையும் ஏற்படும். எல்லாம் நன்மையாக அமையும். நல்லவரோடு சேர்ந்தால் அனைத்து புகழையும் தரும். மனநலம் ஏற்படும். இதெல்லாம் என்னது? நல்லெண்ணத்தில் சேர்றதால ஏற்படுகின்ற நன்மை. சரியா? இன்னொன்று சிற்றினம் சேராமைன்ற சிறப்பு. சிற்றினம் சேராம இருந்த 2ஐயும் பார்க்கலாம். சிற்றினம் சேராமையின் சிறப்பு இதுதான். சிற்றினம் சேராட்டி இதெல்லாம் வரும். இது மன தூய்மையும் செயல் தூய்மையும் ஏற்படும். எல்லா நன்மையாக அமையும். நல்லவரோடு சேர்ந்தால் அனைத்து புகழையும் தரும். மனநலம் ஏற்படும். வேற விதமா சொன்னா நல்லினத்தின் செயல் முக்கியத்துவம். நல்லத்தில் சேர்ந்தா இதுதான் நடக்கும். சேராம விட்டா இது நடக்கும். 2 ஒன்று தானே? என்ன சொல்றேன் விளங்குதா பிள்ளைகள்? 2 ஒன்று தானே? சிற்றினம் சேராமையின் சிறப்பும் ஒன்று தான், நல்லினத்தின் செயல் முக்கியத்துவம் ஒன்று தான். அப்ப இது 4ஐயும் நீங்க என்ன செய்யணும்? பாடமாக்கி அந்த விஷயத்தை 4 குறளையும் அது விஷயத்தையும் எழுதுங்க. சரி? ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் நல்லா டீப்பா நீங்க விளங்கி கொள்ளணும். தெளிவா? இன்னும் இருக்கு. மறுபிறப்பு பயனுரிமை அடையும். ஓகே, அடுத்து கடைசி குறள் என்ன சொல்றீங்களா? சொல்லுங்க. சரி, இப்ப இதுக்கு நாங்க எழுதி கொள்ளணுமா? இதுக்கான டியூட் குரூப்ல போடுவீங்களா? டியூட் தரேன். உங்களுக்கு உங்களுக்கு எழுதி கொள்ள தேவையில்லையா சார்? தேவையில்ல. டியூட் தரேன். நீங்க எழுதுறதா எழுதுங்க, நோட் பண்ணுங்க. நான் நோட் பண்ணாதோட இப்ப நான் சொல்றதை விளங்கி கொள்ளுங்க. திரும்ப டியூட்ல படிச்சுக்கொள்ளுங்க. சரியா? நான் தனியாக அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து தருவேன். நான் உங்களுக்கு திருக்குறள் இதையும் கொஞ்சம் சின்ன வேலைகள் இருக்கிறதுல முடிச்சுட்டு உங்களுக்கு டியூட்டா போட்டு விட்டுருவேன். சரியா? ஓகே. இப்ப நல்லினத்தால் நன்மையும் சரி, சரி. தீயினத்தால் தீமையும். நல்லினத்தால் நன்மையும் தீயினத்தால் தீமையும். குறள் 10.
சரியா? இது ஒரு தலைப்பு. நல்லினத்தை போல் பெருந்துணை வேறில்லை, தீயினத்தை போல் துன்பம் தரக்கூடியது வேறில்லை. இது கடை விளங்குதா? இப்போ இந்த மாதிரி தான் பிரிப்பட்டிருக்கு. பெரும்பாலும் வந்து ஒவ்வொன்றில் ஒவ்வொரு மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது கைடின் அடிப்படையில் இதுதான் பிரிப்புண்டு சரியாது. சரியா? வேறு மாதிரி எதுவும் பிரிப்பட்ட மாதிரி உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இருக்கா? வேறு வேறு புத்தகங்களில் வேறு வேறு மாதிரி பிரிப்பட்டிருந்தா? பெரும்பாலும் இதுதான் வந்து ரியல். சரியா? டியூட் செஞ்சேன்னா அது சும்மா நான் மேலோட்டமாக செய்கிறதில்ல, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கைடெல்லாம் பார்த்து தான் நான் செய்கிறது. சரியா? ஓகே. இப்போ இதுதான் பிள்ளைகள் இந்த அதிகாரம். இதில் நம்ம இன்னும் தயாராக இருக்குது. அந்த முதலாவது சொல்ல வச்சு நம்ம ஒரு இது ஒன்று எழுதணும். அதை நான் உங்களுக்கு நாளைக்கு அதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக இது பண்ணுவோம். அது இல்லாமல் இதை நீங்கள் போட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எழுதி பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான் நடந்தது. இன்னும் அடுத்தடுத்தது நம்ம பார்க்கும்போது மிக தெளிவாயிரும். இப்போ என்ன சிட்டினம் சேராமல் ஒரு தெளிவு ஒன்று பிறந்துருச்சா உங்களுக்கு? தெளிவு ஒன்று பிறந்துருச்சு. ஓகே. அப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பிள்ளைகள் ஒரு சங்க செய்யுள் ஒன்று பார்ப்போமா? இன்னொன்று உங்களுக்கு ஓம் டயர்ட் சார். ஆகிட்டீங்களே, ரொம்ப நேரம் படித்த ஒரு அதிகாரத்தை பிரேக் எதுவும் வேணுமா, இல்லை தொடர்ச்சியாக படிப்போமா? ஒரு 5 நிமிஷம் பிரேக் ஒன்று எடுப்போமா? ம் 5 மினிட்ஸ் இல்ல சார், தொடர்ச்சியா படிப்போம். படிப்போம். மற்றையாக படிப்போம் சார் தொடர்ச்சியா. ஓகே. நகுதற் கிணறு. சரியா? இது எக்ஸாமுக்கு வரல இன்னும். சரியா நான் சொல்றது? நகுதற் கிணறு வந்துருச்சா? இல்லை, வரல. நகுதற் கிணறே வரல, படுமழை பொழிந்து வரல. ரெண்டையும் கொஞ்சம் நல்லாவே தயாராகி கொள்ளுங்க. வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? ஓகே. இப்போ பிள்ளைகள் இப்போ நம்ம பார்க்குறோம் இங்கே நகுதற் கிணறு. புரிஞ்சுருங்க.